கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மறுபடியுமான ஒரு ஜூம் கொடுகையில் உங்கள் யாவரையும் சந்திக்க தேவன் தந்த பெரிய கிருபைக்காக நான் அவருக்கு நன்றி சொல்லுகிறேன். தொடர்ந்து நாம் சில மாதங்களாக என்று சொல்லலாம், இன்றைக்கு நாம் 21வது பகுதியை பார்க்கிறோம். அப்ப பார்த்தா கொஞ்சம் குறைய ஒரு 5 மாதங்களாக நாம் யாத்திரையாகமத்தை பற்றியே ஆழமான ஆய்வுக்குள்ளாக நாம் போய்கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட நாம் இன்னொரு அதாவது யாத்திராகமம் 14வது அதிகாரத்திற்குள்ளே தான் நம்ம இந்த வாரமும் நம்ம பார்க்க போகிறோம். போன பகுதியில யாத்திராகமம் 20ல 14வது அதிகாரத்தை நாம் தொடங்கினோம். நம்ம ஒரு முதல் 2 பகுதிகளை நாம் பார்த்தோம். நாம் அதை பற்றின ஒரு சுருக்கமான ரீகேப் பார்த்துவிட்டு நாம் மறுபடியுமாக நாம் 21வது பகுதிக்குள்ளாக நம்ம போகலாம். அன்பானவர்களே, நம்ம யாத்திராகமம் 14வது அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா அதை 4 பகுதிகளாக பிரிச்சோன்னு போன தடவை நம்ம சொல்லியிருந்ததை பார்த்தோம். அதுல முதல் பகுதியையும் 2ஆம் பகுதியையும் நம்ம பார்த்தோம். இனிமேல் நம்ம 21ல நம்ம 3வது பகுதியை பார்க்க போறோம். இந்த முதல் 2 பகுதியை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிமுகம் சொல்லியிருந்தோம். யாத்திரை ஆகமத்திலேயே இந்த 14வது அதிகாரம் அதி முக்கியமான, அதி அற்புதமான, அதி உன்னதமான அதிகாரம்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா இஸ்ரேல் ஜனங்களுடைய விடுதலையை மாத்திரமல்ல, அவர்கள் கடலை கடந்த ஒரு காரியத்தையும் பதிவு பண்ணி இருக்கிற அதிகாரம். இந்த உலகமே பார்த்து ஆச்சரியப்படுகிற ஒரு அற்புதத்தை, அதோடைய பலவிதமான பரிமாணங்களை சொல்லுகிற ஒரு அதிகாரங்கிறதுனால இந்த 24ஆம் அதிகாரத்தை பத்தி அந்த யாத்திராம 14 அதிகாரத்தை பத்தி நம்ம அதை பத்தியெல்லாம் விவரிச்சோம். அதனாலதான் நம்ம ஆழமாக புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம அதை 4 பகுதியாக பிரிச்சிருக்கிறோம். இந்த 4 பகுதியையும் நம்ம எப்படி எப்படி நம்ம பார்க்க போறோம்னா 4 விதமான காட்சிகளாக பிரிக்க போறோம். ஒருவேளை யாத்திராகமம் 4வது அதிகாரத்தை பார்க்கிறப்போ அப்படிதான் நம்ம பிரிச்சோம். அதே மாதிரி இப்ப பிரிச்சிருக்கணும். இப்ப முதல் பகுதி நம்ம பார்த்தோம்னா முதல் பகுதியில ஆண்டவருடைய முன்னறிவிப்பை நம்ம பார்த்தோம். மாற்றப்பட்ட புதுவெளியில் செல்லும் போது ஆண்டவர் அவருக்கு ஒரு காரியத்தை சொல்றாரு. இதுல என்னன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் வழி மாறி அவர்கள் புது வழியில் போகிறார்கள். அவங்க போறப்போ அந்த ஏத்தாமில் இருந்து நீங்க அந்த படத்தை நீங்க பாக்குறீங்க. முதல்ல அந்த வணிகை பாதைங்கிறது ஒரு பொதுவான இருக்கிற பாதை. அந்த பாதையில அந்த அக்கபா வளைகுடாவுடைய வளைவுன்னு போட்டிருக்கு. ஆனா அக்கபா வளைகுடாது. அந்த பகுதியில வர்றப்போ அவர்கள் பாதை மாறி நேராக அந்த வனாந்திர வழியாக கீழே இறங்குறத பார்க்கிறோம். அந்த பாயிண்டர்ல கூட நீங்க பார்க்கலாம். அப்போ நம்ம இதுல இறங்கின காரியத்தை பத்தி விலாவாரியா பார்த்தோம். ஆனா 3 இடங்கள் நமக்கு ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கலாம்னு நினைச்சோம். ஒண்ணு என்னன்னா எத்தாம். எத்தாம் 2வது நீங்க பார்த்தா ஈரோத், 3வது பாகல். இது ஏத்தாம் 1. அந்த ஏத்தாம் ஏன் நம்ம பார்த்தோம்னா அந்த இடத்துல அவர்களுடைய சூரிய கடவுளுக்கு ஒரு கோயில் இருந்தது. அப்போ அவங்க திரும்பின இடமே ஒரு எதிர்மறையான, என்னப்பா நம்ம இந்த வழியில வரோம், சூரிய கடவுளுக்கு ஒரு கோயில் இருந்ததுன்னு பார்த்தோம். அடுத்த இடத்த பார்த்தீங்கன்னா ஈரோத் அல்லது ஈரோத் பள்ளத்துக்குன்னு நம்ம பார்க்கிறோம். இதை இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா ஹாஹிரோத் அப்படின்வாங்க. இந்த பகுதி ஒரு விசேஷமான பகுதி. என்னன்னா இது கால்வாய்களின் வாய் அல்லது என்ட்ரன்ஸ் டு த காஜஸ், அதாவது 2 மலைப்பகுதிகளுக்கு நடுவில் இருக்கிற ஒரு சிறிய வழின்னு அர்த்தம். ஒருவேளை நம்ம போன தடவை சொன்ன மாதிரி லாகூன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ரீலங்காவில் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். நிறைய தண்ணி சூழப்பட்டு ஒரு மண் ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு காரியம். இந்த ஒரு லாகூன் படத்தை கூட நீங்க பாக்குறீங்க, நடுவில் ஒரு பாதை இருக்கு இல்லையா? இது கொஞ்சம் குறைய இது இந்த போன்ற ஒரு பகுதி தான். ஆனா அந்த தரைப்பகுதி தான் நமக்கு ஈரோத் பள்ளத்தாக்கு. இந்த படத்தை கூட நீங்க பாருங்க. இப்ப இந்த படத்தை பாருங்க. படத்தை பார்த்தா அந்த கடல், கருப்பா இருக்கிற கடல், அக்கபா கடல், இந்த பக்கம் சினாய் தீபகற்பம், இந்த இடத்துக்கு நடுவுல அந்த ஒரு சின்ன சந்துல வருது. சின்ன சந்துல அந்த சிவப்பு இந்த கேம்ப்னு ஒண்ணு போட்டிருக்கு பாத்தீங்களா? அந்த இடம் தான் ஈராத், அதாவது பை ஹஹிரோத்ன்ற பள்ளத்தாக்கு. அந்த இந்த காலில் இப்ப இந்த காலகட்டத்தில் அது நௌபியா பீச் அல்லது நௌபியா கடற்கரைன்னு சொல்றது. அந்த இடத்த பார்த்தோம். இந்த இடத்துல இது பைஹருத்தில் என்னன்னு கேட்டா இந்த எகிப்திய கடவுள் டைஃபூனுக்கான ஒரு கோயில் இருந்தது. 3வது நம்ம இது எதற்கு எதிரே இருந்ததுன்னா பாகல் செஃபோன்
அப்படின்ற நீங்க அதுல கூட இந்த ப்ளூ கலர் ஏரோ ட்ரையாங்கிள் மார்க் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பாகல் செஃபோன்னு. இந்த இடம் வந்து என்னன்னு கேட்டா பால் கடவுளுக்கான, அதாவது புயலுக்கான கடவுள் பால் என்று அவங்க அழைச்சிட்டு இருந்தாங்க, அந்த கடவுளுக்கான ஒரு கோயில். இதை தாண்டி நீங்க அந்த நிலப்பகுதியில பாத்தீங்கன்னா வாட்ச் டவர் மிக்டோல்னு ஒரு ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. அந்த மிக்டோல் படத்தை கூட உங்களுக்கு காமிப்பாங்க. ஏன்னா இந்த மிக்டோல் பார்த்தா அங்க காவல் கோபுரங்கள் இருந்தது. இந்த காவல் கோபுரங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பாதுகாப்புக்காக வைக்கப்பட்டிருந்த இடங்கள். இப்ப என்ன இப்போ இருக்கிற நிலைமை என்னன்னா, முன்னாடி அவர்களுக்கு கடல் விரிஞ்சிருக்கு, பின்புறத்துல மலைகள் இருந்தது. நீங்க இந்த இந்த மேப் கூட பாருங்க, எதிரே சிவந்த சமுத்திரம், பின்பக்கம் மலைகள். நீங்க பாத்தீங்கன்னா மலைகள் நிறைய இருந்த பகுதி. கீழ்ப்பக்கம் போலான்னா அந்த பிக்டோன்ற காவல் கோபுரம் இருக்கு. ஒரு வகையில சொல்ல போனா அவர்கள் மிகவும் வகையாக சிக்கிக் கொள்கிறார்கள். இப்ப நீங்க அந்த படத்தை பார்த்தீங்கன்னா கூட அந்த இதுல போடுறது பாருங்க, எதிரே சிவந்த சமுத்திரம், பின்புறம் பெரிய மலைப்பகுதி, இன்னொரு புறம் எகிப்திய காவல் கோபுரமான மிக்டோல் நம்ம தமிழ் போட்டிருக்கோம். பின்னாடி இதுக்கு என்னன்னா, இதற்கு பின்பாக மலையின் மேல் பகுதியில பார்வோன் சேனைகள் துரத்தி கொண்டு வருவதை இவங்க கீழே பாளையம் இறங்கிற இடத்திலிருந்து தங்களுக்கு பின்பாக இருக்கிற மலைப்பகுதிகளிலே எகிப்திய சேனை வருகிறதை அவர்கள் பார்க்கிறார்கள். நீங்க அந்த மலைக்குன்றுகள் பிளாட்டா மேல இருந்து ஏரியல் வியூ இருக்கனால அந்த மலையை பத்தி உங்களுக்கு தெரியல. அவர்கள் அங்கே பார்க்கிறார்கள். அப்போ அவர்களுக்கு என்னன்னு கேட்டா அவர்கள் மிகவும் பயந்து அழுதார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அவர்களை கிட்டி சேரினார்கள். சமீபித்து வரும்போது அந்த ஹைலைட் பின்னுக்கு பாருங்க, மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அப்படிங்கிற பகுதியோட நம்ம முதல் பகுதி பார்த்தோம். இனி இரண்டாவது பகுதியை நம்ம பார்க்க போறோம். முதல் பகுதி நம்ம அவங்க பார்த்த இடம், அவர்கள் வருகிற வழியில் விரிகிற காட்சின்னு பார்த்தோம். இந்த இரண்டாவது பகுதி எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பார்வோன் அரண்மனையில. இந்த படங்கள் வந்து அவர்கள் அழுகிற படம். இந்த பார்வோன் அரண்மனையில நீங்க ஒரு 2 வசனத்தை கூட பாத்தீங்கன்னா, இந்த டேக் பைபிள்லயும் போட்டிருக்கோம், தி சில்ட்ரன் ஆஃப் த இஸ்ரேல் கிரைட் அவுட் டு த லார்ட். இதுல நம்ம தமிழ் பைபிள்ல ஏன் இது இங்கிலீஷ்ல நம்ம போட்டோம்னா, தமிழ் பைபிள்ல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள்ங்கிறது ரொம்ப ஏதோ ஒரு யதார்த்தமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அப்படி இல்ல. டேக் பைபிள்ல தி கிரைட் அவுட் டு த லார்ட், அழுதார்கள், புலம்பினார்கள் இருக்குது. லாம்சா பைபிள்லயும் அதே மாதிரி தான் போட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி தி கிரைட் அவுட், அவங்க புலம்பினார்கள், தே வேர் ப்ரேயிங் டு காட். லாம்சா பைபிள் இன்னும் தெளிவா இருக்கு. அவர்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் அப்படின்ற பகுதியோட நமக்கு அந்த பகுதி முடியுது. இரண்டாவது பகுதியில பார்வோன் அரண்மனையில நடக்கிற காரியங்கள். நீங்க நீங்க அந்த பார்வோன் அரண்மனையில நடக்கிற காரியங்கள் அங்க என்ன நடக்குது? அந்த பார்வோன் சேனை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த பார்வோன் மிகவும் ஆங்காரமாக அவர்களை துரத்துறதுக்கு ஏற்பாடு பண்றாரு. ஒரு பெரிய படைக்கு போற மாதிரி அவர் நீங்க படத்துல பாத்தீங்கன்னா நிறைய ரதங்கள். நீங்க வேதாகமத்திலே சொல்லியிருக்க 600 ரதங்களோட அவர் கிளம்பினார். 600 ரதங்கள், காலாட்படைகள் இவங்களோட வராங்க. அவங்களுக்கு வாங்க மேல அவங்க அந்த சாதாரண பெரிய வழியில வர்றப்போ பிரச்சனை இருக்காது. ஆனா ஏத்தாம்ல இருந்து இறங்கி இந்த மலைப்பகுதியாக வர்றப்போ அவர்கள் வருகிற வழி ஒருவேளை அவ்வளவு இலகுவாக இல்லாம இருக்கலாம். ஏன்னா இந்த ரதங்கள் வர்றதுக்கான பாதைகள் அது அல்ல. அப்போ அவர்கள் வந்து மிகவும் தடுமாறி தான் அவர்கள் வந்திருக்க முடியும். ஆனா இவங்க இஸ்ரேல் ஜனங்கள் புறப்பட்ட பிறகு அவங்க ஒரு வாரம் கழிச்சு தான் கிளம்புறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அவங்க ஒரு வாரம் கழிச்சு புலம்புறப்போ இவங்க ஒரு வாரத்துல ராம்சேஸ்ல இருந்து சுக்கோத் வந்து, சுக்கோத்துல இருந்து ஏத்தாம் வந்து, ஏத்தாம்ல இருந்து இறங்கி அவங்க 14-15 புறப்பாடுன்னு பாருங்க. ஒரு வாரம் கழித்து பின்தொடர ஆரம்பிச்சு இவங்க ஈரோட் பள்ளத்தாக்குக்கு வர 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 அவங்க அங்கிருந்து குதிரை ரதங்களில் புறப்பட்டு யுத்தத்திற்கு போவதை போல இஸ்ரவேலர் பின்தொடராங்க. அவங்களுக்கு அங்க மேல இருந்து பாக்குறப்போ, அந்த மலை மேலிருந்து பாக்குறப்போ கீழே அவர்கள் அந்த பாளையம் இறங்கி இருக்கிற காட்சியை அவர்கள் பார்த்திருக்க முடியும். அப்போ நம்ம முதல் பகுதியில பாக்குறப்ப பார்த்தோம், அவர்கள் மிகவும் பயந்தார்கள். ஏன்னா கீழே இருந்து பாக்குறப்போ சுத்தி வர சிக்குண்டதை போல ஒரு நிலைமை. மேலே மலைகளிலே அந்த பார்வோனின் சேனை வருகிற சப்தமும் ஓசையும் கேட்கிறதை பார்த்து அவர்கள் மிகவும் பயந்தார்கள் அப்படின்ட்டு இந்த இரண்டாவது பகுதியை பார்த்தோம்.
இன்னைக்கு நம்ம யாத்திராகமம் 20 இருபத்தி ஒன்னாவது பகுதிக்குள்ள போக போறோம். இந்த பகுதியில நம்ம யாரை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, இந்த மூன்றாவது காட்சி வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, யாத்திராகமம் 4வது அதிகாரம், 14வது அதிகாரம் 10 to 18 வசனங்கள். அதாவது இஸ்ரேல் ஜனங்களுக்கு நடுவிலே நடந்த ஒரு காரியம். ஒருவேளை நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவரிடம் அழுது ஜெபித்த பிறகு மோசேயிடமும் அவங்க புலம்புறாங்க. அந்த புலம்புற வசனங்கள் எல்லாம் நம்ம ஒருவேளை பார்க்கிறோம். எகிப்துல கல்லறை இல்லைன்னா எங்களுக்கு வந்து அந்த வசனத்தை கூட பாருங்க, பாருங்க. அப்பொழுது எகிப்திலே கல்லறை இல்லவென்றா நீங்க பார்த்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். 11வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா இருக்கும். எகிப்தில் இது இல்லையா, அந்த வசனத்தை போடுங்க. யாத்திராமம் 16 14 11. எகிப்தில் பிரேத குழிகள் இல்லையா என்று வனாந்தரத்தில் சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன அப்படின்னு சொல்லி புலம்புறத பாக்குறாங்க. ஆனா மோசே அவர்கள் தன்னை நம்ம முதல் பகுதியில பார்த்தோம் இல்லையா, மோசே கிட்ட ஆண்டவர் பேசுற காரியம், அவர் முன்னாடியே முன்னறிவிக்கிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா 14:1 இருந்து இது வரைக்கும் பார்த்தா ஆண்டவர் சொன்ன காரியம் ஒருவேளை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் நானு. ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்கள் திரும்பி அந்த வழியை மாத்தி போங்க, அப்பொழுது பார்வோன் இஸ்ரேல் புத்திரரை குறித்து அவர்கள் தேசத்தில் திகைத்து திரிகிறார்கள் அப்படின்ட்டுலாம் சொல்லி, ஒண்ணு கவலைப்படாதீங்க, கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படும்படி செய்வேன் என்றார் அப்படின்னு நம்ம ஏற்கனவே மோசேக்கு சொன்ன வார்த்தைய மோசே நினைவு கூர்ந்ததை போல இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறார். அந்த ஆறுதல் சொல்லுகிறது தான் நம்ம நம்ம பார்க்கிறோம். நம்ம அந்த அடுத்த வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம். ஆறுதல் சொல்லுகிறார். அப்பொழுது மோசே 13வது வசனத்தை பாருங்க. இந்த அவங்களை ஆறுதல் படுத்துறோம், அந்த பயப்படாதீங்க, தைரியமா இருங்கன்னு. அப்பொழுது மோசே 13 15க்கு வந்துட்டோம். நீங்கள் பயப்படாதிருங்கள். 13 போடுங்க, 14 13 போடுங்க. நீங்கள் பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்றப்போ ஒரு வார்த்தைய அவர் சொல்றதை நீங்க நல்லா கவனிங்க. 13 பாருங்க. இவங்க 11ல சொல்லிட்டாங்க, 12ல வந்து ஏன் இந்த வசனம் இது அப்படியே ஸ்கிரீன்ல வைங்க. இந்த ஸ்கிரீன்ல நீங்க என்ன பாக்குறீங்கன்னா, மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. இதுல 2 காரியத்தை வந்து நம்ம ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்குன்னு இந்த இதற்கு பயன்படுத்தப்பட்ட மூல வார்த்தை எங்கிருந்து வருதுன்னா, அதாவது நீங்க நின்று கொண்டுனா எதை மாதிரி நின்று கொண்டுன்னு அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்றமா யாத்திராகமம் 2:4 ஒரு காரியம் பார்க்கிறோம். நம்ம அந்த வசனத்தை ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. அவன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள், பார்த்து கொண்டிருந்தாள் அப்படின்னு இருக்கும். இதுல பயன்படுத்தப்படுகிற வார்த்தையே தான் இங்க வந்து நீங்கள் நின்று கொண்டு என்ன செய்றீங்க, நடப்பது நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் சொல்றாங்க. அப்போ இந்த ரெண்டுக்குமான ஒரு இணைப்பை வந்து மக்களுக்கு புரியும்படி மோசே என்ன சொல்றாரு, இங்க மூலமொழியில இங்க பயன்படுத்தின அதே வார்த்தைகளை இங்க 14 13ல மோசே பயன்படுத்தி இருக்கிறாரு. அப்போ அங்க நின்று கொண்டு மோசே என்ன பார்த்தா, மோசே குழந்தையான மோசே அந்த பேழையில ஒதுங்கி அவன் அந்த பேழையிலிருந்து தப்பிவிக்கப்படுவதை பார்த்த முதல் சாட்சி மிரியாம். அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ மிரியாம் என்னாவது செஞ்சாலும் அந்த இடத்துல ஒண்ணும் இல்ல, அவ சும்மா நின்று பார்த்துட்டு இருந்தா. அவ பார்க்க பார்க்க பார்வோன் குமாரத்தி அங்க வந்தாங்க. வந்துட்டு அந்த ஒதுங்கி கிடக்கிற அந்த பெட்டியை எடுத்து உள்ளுக்குள்ள இருக்க குழந்தைய மோசைய பார்த்துட்டு, அதை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி அதை எடுத்து மோசேயை தண்ணீரிலிருந்து, நீரிலிருந்து, ஆற்றின் போக்கிலிருந்து
தப்புவித்து காத்து கொண்ட காரியத்தை இந்த சம்பவத்தோடு ஒப்பிக்கிறார். அங்க எப்படி மோசே காக்கப்பட்டதை தன்னுடைய சகோதரி மீரியாம் நின்று பார்த்தாலோ அதே வண்ணமாக நீங்கள் இன்று காக்கப்படுவதை, நீங்கள் பாதுகாக்கப்படுவதை மிரியாம் எப்படி பார்த்தாலோ அதே வண்ணமாக நீங்களும் பார்க்க போறீங்க. இந்த காரியத்தை விளங்கிட்டாதான் இந்த வார்த்தையுடைய அழகு நமக்கு புரியும். மீரியம் அன்னைக்கு எப்படி இஸ்ரேல் ஜனங்கள், இன்னொரு அடையாளம் கூட, நான் அந்த காட்சிகளை சொல்றப்போ உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொன்னது ஒருவேளை உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். இந்த காட்சியை மனதிற்குள்ள நீங்க கற்பனை செய்து கொண்டீங்கன்னா அந்த சொல்லப்படுகிற வசனங்களுடைய பரிமாணங்கள் உங்களுக்கு புரியும். நீங்க நின்று கொண்டு இன்றைக்கு ரட்சிப்பை பாருங்கன்னு சொல்றாங்க. நின்று கொண்டுனா எப்படி நின்று கொண்டு அப்படிங்கிறப்போ யாத்திராமம் 2 நாள்ல சொன்ன உதாரணத்துப்படி எப்படி மிரியாம் நீ பேசாம இருந்து நடக்க போறத மாத்திரம் பாருன்னு மிரியாமுக்கு சொன்ன மாதிரி அதே தொனியிலே அதே மூல வார்த்தைகளை இங்கு சொல்றாரு. நீங்க ஒன்னும் பண்ண வேண்டியதில்லை, நீங்க பேசாம இருந்து மோசே எப்படி காக்கப்பட்டாரோ அதே வண்ணமாக இஸ்ரேல் காக்கப்படுவதை நீங்கள் பார்க்க போறீங்க அப்படின்னு. இதுல இன்னொரு அழகான ஒரு வார்த்தை இருக்கு, நீங்கள் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் அப்படின்னு. இந்த ரட்சிப்புக்கு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் சால்வேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை. யாத்திராமத்துல முதல் தடவையாக இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நீங்க இந்த அடுத்த 2 பகுதிகளை நீங்க முதல் தடவையாக பயன்படுத்தப்படுகிற சில வார்த்தைகளை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஏன்னா அந்த ஒரு சூழ்நிலையை சொல்வதற்கு அவர்கள் அப்படியான ஒரு வார்த்தையை, அதாவது முதல் தடவையா அபூர்வமான வினைச்சொல்கள், அபூர்வமான காரியங்கள் சொல்லுகிற வார்த்தைகளை மூலமுள்ள பயன்படுத்துறாங்க. இங்க ரட்சிப்பு அப்படின்னு பாக்குறப்போ நம்ம அதை இன்னொரு பரிமாணத்துல புரிஞ்சு கொள்ள முடியும். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில நம்ம ரட்சிப்பு அப்படிங்கிறத நம்ம பெரும்பாலும் ஆவிக்குரிய, நீங்க ரட்சிக்கப்பட்டாயா அப்படின்னு கேட்கிறப்பெல்லாம் நமக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டா சாதாரணமா ஆவிக்குரிய ரீதியிலே காக்கப்படுவதை பத்தி மாத்திரம் தான் நம்ம சொல்றோம். இந்த கருத்தை அழகா நீங்க போட்டோ இது ஸ்கிரீன்ல பாக்குற டாக்டர் கார்மன் ஜாய் சொல்லுவாங்க. ஆனா சால்வேஷன் என்பது ஆவி மாத்திரமல்ல, சரீரமும் ஜீவனும் காக்கப்படுகிற காரியம். உங்க வாழ்க்கை காக்கப்படுகிற காரியங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 நல்லது. ஆமா, ஆண்டவர் நம்மளை ரட்சிக்கிறது நம்ம ஆத்மாவை மாத்திரம் இல்ல, நம்முடைய வாழ்க்கையே ரட்சிக்கிறார். நீங்க இந்த அர்த்தத்துல உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னா ஆண்டவர் செய்யற புதுமைகள்ல பல இடங்கள்ல சொல்றது பார்த்தா அவனுடைய வாழ்க்கையும் சேர்ந்து மாறுகிறதை குறிக்கிற வார்த்தைன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். பர்திமைக்கு சொல்றாரு, அவனுடைய வழியவே மாறி புதிய வழியில் போனான்னு பார்க்கிறோம். பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவளுக்கு ஒரு புதிய வாழ்க்கை. ரட்சிக்கப்படுகிறவர்கள் எல்லாரும் தங்கள் ஆன்மாவை மாத்திரம் அல்ல, தங்கள் வாழ்க்கையுமே பாதுகாத்துக் கொள்ளுகிறார்கள். நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு கன்று காண எகிப்தியரை இனி ஒருபோதும் காண்பதில்லை. இந்த ஒரு வார்த்தை ஒரு பொயட்ரிக்கல் வார்த்தைன்னு சொல்றாங்க. நீங்க கூட இப்ப நிறைய பாடல்கள் இந்த இதுல இன்று கண்ட எகிப்தியனை இனி ஒரு நாளும் காண்பதில்லைன்னு ஒரு அழகான பாடல் இருக்கிறது இந்த நிகழ்ச்சி பார்க்குற நிறைய பேருக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். அப்போ ஒரு அழகான ஒரு வார்த்தை, இன்றைக்கு நீங்க பார்க்கிற இந்த எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள்ங்கிறப்போ அதற்கான அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? உங்கள் எதிரிகள் முற்றிலும் அழிக்கப்பட்டு போவார்கள். இன்றைக்கு நீங்க பார்க்கிற உங்களுடைய எதிரிகள், உங்களை பின்தொடர்ந்து வருகிற எதிரிகள், உங்களை பின்தொடர்ந்து வந்த எதிரிகள் இனி ஒரு நாளும் இருக்கப்படுவதில்லை. அவர்கள் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு போவார்கள், அழிக்கப்படுவார்கள் அப்படின்னு மோசே ரொம்ப அழகா சொல்றாரு. அப்புறம் இன்னொரு அழகான வார்த்தையும் இருக்கு. அன்பானவர்களே, இந்த வார்த்தை ஒவ்வொன்றுமே அவ்வளோ அழகா, அவ்வளோ நேர்த்தியா, அவ்வளவு ஒரு பல பரிமாணங்களான அர்த்தங்களை கொடுக்கிறதா நம்ம புரிஞ்சுக்கிறது நல்லது. நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், சும்மா இருப்பீர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. இப்ப நமக்கு இந்த சும்மா இருப்பதுக்குங்கிறது நமக்கு தமிழ் சூழல்ல நிறைய பேருக்கு ரொம்ப புரியிற மாதிரி வார்த்தைன்னு. ஆனா இதுல நீங்க மூல மொழியில இதுக்கு பயன்படுத்தப்படுகிற வார்த்தை அராஷ்
அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்றாங்க. அரஷ் என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் நம்ம அதை சரியா மொழிபெயர்க்கிறதா இருந்தா குவைட் அப்படின்னு. அப்போ நீங்க சும்மா இருப்பீர்கள் அப்படின்னா நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னு கேட்டா, நீங்க எதையும் பண்ண வேண்டாம், நீங்க அமைதியா இருங்க. நம்ம இவங்கெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம சில படங்கள் சில காரியத்தெல்லாம் சொல்லுவாங்க, நீங்க சும்மா இருந்து வேடிக்கை பாருங்க, நடக்கிறத பாருங்கன்னு சொல்லி தேற்றுகிறத நம்ம பார்க்கிறோம். அதே வண்ணமாக அதே தொனியில் ஆண்டவர் சொல்றாரு, அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறாரு, நீங்க என்ன பண்ண போறீங்க, நீங்கள் சும்மா இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை தேற்றி விட்டு, இப்பதான் இன்னொரு அழகான ஒரு காரியம் நடக்குது. 15வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி என்ன சொல்றாரு, நீ என்னிடம் முறையிடுகிறது என்ன அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அன்பானவர்களே, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த 13வது வசனம் வரைக்கும், அதாவது 14வது நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல 13, 14 2 வசனங்களிலும் மோசே அவர்களை ஆறுதல் படுத்துகிறான், தைரியப்படுத்துறான், அவர்களை பலப்படுத்துகிறத நம்ம இப்பதான் பார்த்தோம். நம்ம இப்ப ஏன்னா அவனுக்கு நம்ம யாத்திராம 1-4 வசனங்கள் மோசே சொன்ன காரியங்கள், மோசேக்கு தேவன் சொன்ன காரியங்களை நினைவு கூர்ந்ததை போல அவன் அதை அவர்களுக்கு ஆற்றுப்படுத்துகிறான். நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டியதில்லை. அவன் என்ன சொல்ல, ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறார்ன்ற ஒரு வார்த்தையை தவிர இன்னைக்கு நீங்க எதுவுமே பண்ண வேண்டியதில்லை, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார், கர்த்தர் உங்களுக்காக பண்ண போகிறான்னு சொல்றான். ஆனா 14வது இந்த படங்கள் கூட நம்ம பார்த்தோம், அவங்களுக்கு ஆறுதல் சொல்ற படத்தை. ஆனா 15வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன அப்படின்னு. அன்பானவரே, கொஞ்சம் நல்லா கவனிங்க. 14வது வசனம் வரைக்கும் மோசே ரொம்ப திடமா அவங்க கிட்ட பேசுறான், அவங்கள ஆறுதல் படுத்துறான். மிகவும் பயந்தவர்களுக்கு நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நம்ம ஆள் இருக்காரு பாத்துக்குவான்றபடி ஆறுதல் சொல்றான். ஆனா 15வது வசனத்துல என்ன நடக்குதுன்னா, கர்த்தர் நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்னன்னு. அப்போ இந்த 14வது வசனத்திற்கும் 15வது வசனத்திற்கும் நடுவுல ஒரு காரியம் நிகழ்கிறது, அது வேதத்தில் சொல்லப்படுவதில்லை அப்படின்னு. நீங்க இது ஒரு ஆச்சரியமான விஷயம். ஏன்னா அவன் சொல்லி வந்த உடனே ஆண்டவர் சொல்றார், என்னிடத்தில் முறையிடுகிறது என்னன்னு. இதை நீங்க ஆங்கில பதிப்பில் டேக்ஸ் பைபிள்ல பாத்தீங்கன்னா, wherefore criest thou unto me அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். ஏன் டேக்ஸ் பைபிள்ல பாருங்க, wherefore criest thou unto me, அவ அதுக்கு என்ன அர்த்தம், முறையிடுது என்னன்னு தமிழ்ல ரொம்ப சாதாரணமா எளிமையா போட்டாங்க. ஆனா மோசே என்ன, அவர்களிடம் ஆறுதல் சொன்னானே தவிர அவன் தனியாக புலம்புகிறான். ஆண்டவர்கிட்ட போய் ஒருவேளை ஒரு சின்ன ஒரு இடைவெளியில நீங்க அந்த படத்தை கூட பார்த்திருப்பீங்க. அது நாங்க அந்த படத்தை இதுக்காக தான் போட்டோம். ஆண்டவரே அவங்ககிட்ட நான் சொல்லிட்டேன், ஆனாலும் எனக்கு மனசுக்குள்ள பயமா இருக்குது, என் மனசுக்குள்ள பெரிய தடுமாற்றமா இருக்கு. ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும் ஆண்டவரே, இது எப்படி இந்த இந்த ஐஸை பிரேக் பண்றது, இல்லை அடுத்த அடி எடுத்து வைக்கிறது என்ன அப்படின்னு ஒருவேளை ஆண்டவர்கிட்ட புலம்பி இருந்திருக்கணும். ஆனா அது வேதத்துல சொல்லப்படல. ஆனா அதை நாம் இந்த 13, 14, 15ற்கு இடைவெளியில் இருக்கிறதை நாம் புரிந்து கொள்வது மிக மிக நல்லது. அப்பதான் ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கான அழகும் அர்த்தமும் நமக்கு புரியும். ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்கிட்ட ரொம்ப அழகாதப்பா, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன, புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு நீ சொல்லு. இது ரொம்ப என்ன சொல்றது, ஒரு அற்புதமான ஒரு கட்டளை. அவங்க புலம்பிட்டு இருக்காங்க, மோசே போய் ஆண்டவர்கிட்ட அழுத உடனே ஒன்னும் கவலைப்படாத, தைரியமாருன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. புறப்பட்டு எங்க போறது, கடலை நோக்கி போக சொல்லுகிறாருங்கிறது தான் ஒரு ஆச்சரியம். அன்பானவர்களே, இந்த பகுதியை நாங்க பல இதை தேடி புக்கை தேடுறப்போ சபாட் ஓஆர்ஜி அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு புக்கை பத்தி நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். நீங்க அந்த அந்த இதுக்கு அது ஒன்றை பார்த்து நம்ம இன்னொரு காரியத்தை கூட பார்க்க போறோம். அந்த சபாட் ஓஆர்ஜியில ஆண்டவர் சொல்றப்போ ஒரு காரியம் இருக்கு. ஆண்டவர் இப்படி சொன்னார்ல, புறப்பட்டு போங்க, நம்ம எல்லாரும் இந்த கடல் வழியா தான் போகிறோம் அப்படின்னு மோசே சொல்றப்போ, ஆண்டவர் அற்புதம் செய்வான்னு தெரியும். ஆனா முதலாவது கடலில் அடி எடுத்து வைக்க போற ஆள் யாரு
அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? எப்படிப்பா திடுதிப்புன்னு கடலுக்குள்ள போக முடியும்? கடலுக்குள்ள எப்படி போக முடியும் அப்படின்னு மக்கள் திகைத்து நின்றப்போ, நகசோன் அபினதாபின் குமாரனாகிய நகசோன் தான் முதலாக அந்த கடலை நோக்கி நகர்கிறான்னு பாக்குறோம். அவனை பத்தின லிங்கோட நீங்க அதில் போட்டிருப்பீங்க. இந்த நகசோன் யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே யாத்திராகம 6வது அதிகாரத்துல மோசே தன்னை திடப்படுத்திக் கொள்ளுகிறப்போ, தன்னுடைய வம்ச வரலாறு பற்றி சொல்றப்போ இந்த நகசோன் அங்க வராரு. இந்த நகசோன் யாருன்னு கேட்டீங்கன்னா, நகசோனுடைய சகோதரிய தான் ஆரோன் கல்யாணம் பண்றாரு. நீங்க பாருங்க, கல்யாணம் பண்றாரு. அப்போ இவன் என்னன்னா, ஒரு யூதா கோத்திரத்தில் ஒரு முக்கியமான ஒரு விசுவாசி, முக்கியமான ஒரு ஆள். அப்போ அவரை பத்தி இன்னும் 2 காரியங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்க என்னாகமம் 2:3 அவரை பத்தி பார்க்கலாம். 2:3 பாருங்க, அந்த நகசோன் பத்தி இருக்கு. நகசோன் நம்ம யூதா கோத்திர மக்கள் எவ்வளவு ஆயிரக்கணக்கில் இருந்தாங்கிறது நம்ம என்னாகமத்துல பார்த்திருக்கோம். யூதாவின் பாளையத்து கொடி, பாளம் தப்பா இருக்குது, பாளையத்து கொடியுடைய சேனைகள் சூரியன் உதிக்கும் திசையிலே கீழ்ப்புறத்தில் பாளையம் இறங்க வேண்டும். அபினதாபின் குமாரனாகிய நகசோன் யூதா சந்ததிக்கு சேனாதிபதியாக இருக்க கடவன். அப்போ என்னன்னா, நமக்கு பைபிள்ல நமக்கு அதிகம் கேள்விப்படாத விசுவாச வீரர்கள் பல பேர் உண்டு. அதுல ஒரு ஆள் நகசோன். இந்த நகசோன் இதுக்கு மாத்திரம் இல்ல, இவர் எந்த அளவுக்கு வராருன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய வம்ச வரலாறிலேயே இந்த பேர் இருக்கிறது. மத்தேயு 1:4 பாருங்க, ஆறாம் அமினதாபை பெற்றான், அமினதாப் நகசோனை பெற்றான், நகசோன் சல்மோனை பெற்றான், சல்மோன் போவாஸ், நம்ம அப்படியே போறதை பார்க்கிறோம். அப்போ ஆண்டவருடைய வம்ச வரலாறில் இடம் பெறுகிற அளவுக்கு இந்த நகசோன் அந்த யாத்திரை ஆகம சரித்திரத்திலே ஒரு முக்கியமான யூதா கோத்திரத்து தலைவனாக இருந்தான். ரொம்ப அழகான காரியம் இல்லையா? அந்த நகசோன் தான் இப்ப என்ன பண்றான், கடலுக்குள் முதலாவது அடி எடுத்து வைக்க, வாங்க நம்ம ஆண்டவர் சொல்லியிருக்காரு போக சொல்லி, நீங்க புறப்பட்டு போங்கன்னு சொல்லியிருக்காரு, நம்ம போகலாம்னு சொல்லி கடலுக்குள் அடி எடுத்து வைக்கிறான். அடி எடுத்து வைத்து தண்ணியில வைக்கிறப்பதான் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. 16வது வசனம், நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அன்பானவர்களே, நல்லா கவனிங்க. இந்த படத்தை கூட பார்க்கிறீங்க. இந்த வசனத்தை நல்லா கொஞ்சம் கவனிங்க. நீ உன் கோலை நோக்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்போது இஸ்ரவேல் புத்திரர் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போவார்கள். இந்த வார்த்தையை நீங்க கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரமிப்பு இருக்கும். ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ அந்த அலை பாய்ந்து கொண்டிருக்கிற சமுத்திரத்துக்கு மேல உன்னுடைய கோலை நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. இது எவ்வளவு ஒரு அசாத்தியமான காரியத்தை பத்தி பேசுகிறார் நீங்க பாருங்க. அப்போ அது மாத்திரம் இல்ல, அடுத்த அசாத்தியமான காரியம் என்னன்னா, அப்போது இஸ்ரேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். அன்பானவர்களே, நான் சற்று முன் உங்களுக்கு சொன்னேன், இதுல பயன்படுத்தப்பட்டிருக்கிற மூல மொழிகள், மூல மொழியின் வார்த்தைகள் பலவிதமான பரிமாண அர்த்தங்களை கொண்டது. நம்ம நின்று கொண்டுக்கே நம்ம என்ன பார்த்தோம், இதுக்கு மீரியாம் எப்படி நின்று கொண்டு மோசே காக்கப்பட்டதை போல நீங்கள் நின்று கொண்டு காக்கப்படுவீர்கள் இருக்கு. இப்ப இங்க இந்த வெட்டாந்தரைன்ற ஒரு வார்த்தைக்கு மூல மொழியில இன்னொரு அர்த்தம் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா யபஷா அப்படின்னு ஒரு அர்த்தத்தை சொல்றாங்க. இந்த யபஷாவுக்கு என்ன ஒரு அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, அந்த யபஷா பத்தி நம்ம ஏற்கனவே முன்பாக பல தடவை நம்ம பார்த்திருக்கிறோம். அதாவது ஆதியாகமம் 1:9-10 இதை பார்க்கிறோம். அதாவது தேவன், நீங்க அந்த வசனத்தை ஹைலைட் பண்ணிருக்க பாருங்க, அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்தீரத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். அப்ப அந்த வெட்டாந்தரை தான் நாம் இன்று இருக்கிற பூமி. அதை இன்னொரு வகையில சொல்ல போனா ஒரு புதிய ஆரம்பத்திற்கான வார்த்தை அந்த யபாஷான்ற வார்த்தை. இன்னும் நீங்க இன்னொரு வசனத்தை கூட நீங்க பார்க்கலாம். அடுத்த இது போடுங்க, 7, 14, 16, 22. நீங்க 16ல என்ன சொல்றதோ அதே வார்த்தை சொல்ற, எபாஷா வழியாக
இந்த யோசுவா இதுல பாத்தீங்கன்னா 4:22 அந்த யோர்தான் நிறுத்தி இந்த இஸ்ரவேல் வெட்டாந்தரை வழியாகன்றப்போ இஸ்ரேல் ஜனங்கள் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்குள் போகிற புதிய ஆரம்பம், பிகினிங் ஆஃப் அ நியூ எரா அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த காரியத்தை பார்க்கணும். மறுபடியும் இங்க நீங்க பாத்தீங்கன்னா 16:14 நீங்கள் வெட்டாந்தரை வழியாக நீங்க நடப்பீர்கள் அப்படின்னு சொல்றது. அப்போ என்னன்னா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்க போகிறார். ஒரு புது காரியம் உங்களுக்கு நடக்க போகுது. ஒரு புதுமையான காரியம் உங்களுக்கு நடக்க போகுதுங்கிறத ஆண்டவர் அந்த வார்த்தையின் மூலமாக அவர்களுக்கு மாத்திரமல்ல நமக்கும் உணர்த்துகிறார். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 10:1-2 அதுல நீங்க பாத்தீங்கன்னா நீங்க இந்த காரியத்தை ஞானஸ்தானத்திற்கு பவுல் ஒப்பிடுகிறார். நீங்க அந்த வசனத்தை பாருங்க, 1 கொரிந்தியர் 10:2. நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழா இருந்தார்கள், சமுத்திரத்தின் வழியாக நடந்து வந்தார்கள், எல்லோரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். ஞானஸ்தானம் அப்ப என்ன சொல்றது? இந்த ஞானஸ்தானம்ங்கிறது எதற்கான அடையாளம்? நம்முடைய புதிய வாழ்க்கைக்கான அடையாளம். பாவ வாழ்க்கையை விட்டு ஆண்டவருக்குள்ளான புது வாழ்க்கைக்கான துவக்கம் தான் ஞானஸ்தானம். அப்போ இவர்கள் இப்படி நடக்கிற காரியத்தை பவுல் எப்படி சொல்றாரு? அவர்கள் எல்லாரும் மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள் அப்படின்னு சொல்றத பாக்குறோம். அப்போ அந்த வெட்டாந்தரை அப்படின்ற ஒரு காரியத்தை, அந்த யபாஷான்ற வார்த்தையை இங்கு பயன்படுத்துறதுனால அதன் அர்த்தத்தை தெரிந்தவங்க ஒருவேளை அவங்க திகைச்சு போய் நின்று இருந்திருக்க கூடும். எவ்வளவு அற்புதமா ஆண்டவர் சொல்லியிருக்காருன்னு. அதே நேரத்துல இன்னொரு வார்த்தையும் இருக்கு. நீங்க அந்த வார்த்தையை நீங்க பாத்தீங்கன்னா 14:21 கூட நம்ம பாக்குறோம். நீங்க வறண்ட பூமின்ட்டு எல்லாம் இருக்கும். 14:21, 7:22 பார்த்தா அதற்கு எப்பாஷா கிடையாது. அதற்கு வேறு ஒரு ஹரபா அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க மூல மொழியில. ஆச்சுங்களா? அப்போ இந்த யபாஷாவுக்கும் ஹராபாவுக்கும் இங்க இதுல ஸ்கிரீன்ல பாருங்க. யபாஷாவுக்கும் ஹரபாவுக்கும் வித்தியாசம் உண்டு. அப்போ வறண்ட காரியம், வறண்ட இதுங்கிறப்போ அது நாம் இயல்பாகவே நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய வறண்ட பூமி, வறண்ட காரியம் ஆயிடுது. அப்போ யபாஷா எங்கெங்க வருதோ அந்த காரியங்கள்ல புதிய துவக்கத்திற்கான ஒரு வார்த்தை. இந்த மொழிபெயர்க்கிறவங்க உண்மையாலுமே எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்க, இந்த சிரமப்பட்டிருப்பாங்கன்னு உங்களாலையும் என்னாலையும் புரிஞ்சுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்படியான ஒரு கண்டெக்ஸ்டுவல் ரெஃபரன்ஸோட வார்த்தைகளை பயன்படுத்துற காரியம் நம்ம தொடர்ந்து கொஞ்சம் அவரோட நிகழ்ச்சியில இப்படிப்பட்ட மூலமொழியுடைய அற்புதங்களை பார்த்துட்டு தான் வரும். உங்களுக்கு ஒருவேளை ஞாபகம் இருந்ததுன்னா யோசேப்பு பத்தின அந்த எபிசோட்ல யூதா தன் தகப்பனிடம் கிட்டி சேர்ந்து அப்படின்னு ஒரு வாரம் இருக்கும். அந்த கிட்டி சேர்ந்ததுன்ற வார்த்தைக்கு பயன்படுத்தப்படுகிற மூல மொழியோட வார்த்தை எதற்கு சமர்ப்பணம்னு கேட்டா, ஆபிரகாம் 3 தேவதூதர்கள் கூட, அந்த 3 பேர் வராங்க இல்லையா சோதம் குமாராவை அழிக்க, அதுல கடவுள் என்று அறிந்து கொண்டு பரிந்து பேசுறாரு இல்லையா, பரிந்து பேசுறப்போ ஆபிரகாம் அவரை சேர்ந்து கொண்டு பயன்படுத்துற அதே வார்த்தை தான் இந்த வார்த்தைன்னு. அப்போ நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? ஆண்டவர்கிட்ட ஆபிரகாம் பேசுறப்போ அவனுடைய உடல் மொழி, அவனுடைய காரியங்கள் எப்படியா மாறி இருக்குமோ அதே விதமாக இப்பொழுது யூதா யோசேப்புடன் சேர்ந்து பேசுகிறான். அதாவது தன் சகோதரர்களுக்காக பரிந்து பேசுகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த மூலமொழியின் சிறப்பு அதுதான். அப்ப நீங்க வெட்டாந்தரையில் நீங்க அடுத்து நம்ம பழையபடி நம்மளுடைய மக்கள் கிட்ட போவோம். 17வது வசனம், எகிப்தியர்களை பின்தொடர்ந்து வரும்படி. யாத்ராகமம் 17வது வசனத்தை பாருங்க. அவர்களை பின்தொடர்ந்து வரும்படி, 17 பாருங்க, பின்தொடர்ந்து வரும்படி நீங்க என்ன பண்ணுங்க? அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர்கள் அவனுடைய எல்லா இராணுவங்களாலும் நான் மகிமைப்படுவேன். இப்ப மறுபடியும் ஒரு தடவை கடைசியா அவர்களுடைய இருதயத்தை கடினப்படுத்துறாரு. ஏன் கடினப்படுத்துறாரு?
அவர்கள் தேவனுடைய மகா பெரிய மகிமையை உணரத்தக்கதாக அவர்கள் இருதயத்தை, ஒருவேளை அவங்க அந்த 10 வாதைகள்ல பட்ட வேதனைகள் எல்லாத்தையும் ஒருவேளை அவங்க மறந்து போயிருந்திருக்கலாம். ஒருவேளை அது ஞாபகம் வச்சுட்டு ஐயோ நம்ம பண்ணலாமா வேண்டாமாங்கிறப்போ அதை உணராதபடி, அதை அவர்கள் சிந்திக்காதபடி அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி அவர்கள் ரதங்கள், குதிரை வீரர் முதலாகிய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்று சொல்கிறார். அப்போ அவங்க பின்னாடி வருவாங்க, அழிவாங்கங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ அவன் சொல்லுகிற இந்த எல்லா காரியங்களுமே எப்படி ஒரு விளைவை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்க முடியுது. நீங்க அது சொல்லி முடிச்ச உடனே அடுத்த வசனத்தை பாருங்க. 17வது வசனம், 17வது வசனத்தை பாருங்க. சாரி, 19வது வசனம். அப்பொழுது, இந்த வசனமும் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு வசனம். அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதரானவர். அன்பானவர்களே, பல பேருக்கு இன்னைக்கு ஒரு கேள்வி இருக்கு. அதாவது இயேசு சுவாமி பழைய ஏற்பாட்டுல இருந்திருப்பாரா, இருந்தாரா, அவர் இல்லையா அப்படின்னு. பல பேர் இருந்திருப்பாரு, பல பேர் இல்லைன்னு சொல்லி அது ஒரு தனி விவாதம் போகிறது, தனி கதை, அதை பத்தி இல்லை. ஆனா ஆஞ்சல் ஆஃப் த லார்ட் அப்படின்னு சொல்லப்படுகிற பல இடங்களில அது ப்ரீ இன்கார்னேட்டட் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லுவதற்காக நிறைய இறையியல் ரீதியான ஆதாரங்கள் உண்டு. அப்ப என்னன்னா, இவங்க போகிறப்போ ஆண்டவர் அவர்கள் பின்பாக இருந்தார். நீங்க ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா, முதல்ல என்ன நினைக்கிறாரு, அவர்களை வழி நடத்தி கொண்டு போகிறார். இந்த நிகழ்ச்சி வந்தது பிறகு அவர்களுக்கு பின்பாக போகிறார். அப்ப பின்பாக போகிறார்ன்றப்போ அந்த அழகா ஒரு படத்தை போட்டிருக்கிறத பாருங்க. ஏன் பின்பாக போகிறார்? 2, 3 காரணங்களை நம்ம சொல்ல முடியும். ஒண்ணு என்னன்னா, அந்த காலத்து அதாவது யுத்த முறைமைகள்ல தலைவனானவன் அநேக தடவைகளிலே படைக்கு பின்பாக இருந்து நடக்க வேண்டிய காரியங்களை அவன் சொல்லிக் கொண்டிருப்பான். இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்கன்னு. அந்த அவர்களுக்கு பழக்கமான அதே காரியத்தை இப்போது செய்வார்கள். நீங்க அந்த ஸ்கிரீன்ல கொடுத்தத பாருங்க. போர் தளபதிகள் அந்த நாட்டு போர் முறைமைகள்ல சேனைக்கு பின்னே சென்று பாதுகாப்பார்கள். அப்போ அதே வண்ணமாக இப்ப கர்த்தருடைய தூதனானவர், இன்றைக்கு நம்ம அவர் ஒரு ப்ரீ இன்கார்னேட்டட் கிரைஸ்ட் அப்படின்னு ஒரு பல வேத பண்டிதர்கள் சொல்லுகிறத நம்ம பார்த்தோம். அவர்களுக்கு பின்பாக போகிறார். ஆண்டவர் பின்பாக போவதற்கு இன்னொரு அழகான காரணமும் உண்டு. ஏன்னா இந்த இஸ்ரேல் ஜனங்கள் இன்னும் போர் பயிற்சி இல்லாதவர்கள். அவங்க நேரா அடிமைத்தனத்திலிருந்து வந்துட்டாங்க. வந்தவங்க மாத்திரம் இல்ல, இங்க முன்னாடி இருக்கிறது வெறும் யுத்த வீரர்கள், ஆண்கள் மாத்திரம் இல்ல. நீங்க படத்துல பாக்குறீங்க, கால்நடைகள் இருக்கு, பெண்கள் இருக்கு. பெண்கள், கால்நடைகள், ஆடு மாடு நிறைய இருக்கிறத பார்க்கிறோம். அப்போ அவர்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கத்தக்கதாக, அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பாக கர்த்தருடைய தூதனானவர் என்ன பண்றாரு, அவர்களுக்கு பின்பாக நடந்தார் அப்படின்னு நம்ம வசனம் சொல்லுது. இன்னொரு காரியம் கூட இருக்குது. அவர்களுக்கு முன் இருந்த மேக ஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்பாக நின்றது. அப்ப பார்த்தா மேகஸ்தம்பம் பின்பாக நின்றது அப்படின்னா, அந்த இப்ப இந்த 2 காரியம், நிறைய பேர் இது 2யும் ஒண்ணா நினைச்சுக்கிறாங்க. ஆனா அது இல்ல. ஆண்டவர் வேறு, அவருடைய பிரசன்னத்தை இது ஒருவேளை அந்த எரிமலையில இருக்கக்கூடிய அந்த குழம்பா இருக்கலாம். ஆனா இது ஒரு உதாரணத்துக்காக நான் உங்களுக்கு காமிச்சோம். இப்ப அந்த ஒரிஜினல் படத்தை நீங்க பாக்குறீங்க. இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பாக தேவன் வந்தது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஒரு மேக ஸ்தம்பமும் விலகி அவர்களுக்கு பின்பாக நின்றது அப்படின்னு பார்க்கிறோம். இந்த மேகஸ்தம்பத்துடைய விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு என்ன எப்பவுமே தெரியும், மலைப்பகுதியில் இருந்து பார்வோனின் சேனைகள் பின்னாடி துரத்திட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை அவர்கள் அந்த சரிவுல மெதுவா வளைஞ்சு இறங்கிட்டு இருப்பாங்கன்னு நம்ம நம்பலாம். அப்போ அவர்களுக்கும் இந்த எகிப்திய கீழே சமவெளியில் பாளையம் இறங்கி இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் மத்தியிலே இந்த மேகஸ்தம்பம் வந்தது. ஏற்கனவே ஆண்டவருடைய கர்த்தருடைய தூதனானவர் வந்துட்டாரு. இந்த மேகஸ்தம்பம் பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் அவர்களுக்கு அந்தகாரமாகவும் இவர்களுக்கு இரவை வெளிச்சமாகவும் மாக்கிற்று.
அந்த 19 அந்த 20வது வசனத்தை பாருங்க. 19 20 அது எகிப்தியர் சேனையும் இஸ்ரவேலர் சேனையும் முழுதும் ஒன்றோடொன்று சேராது. அவங்க இது நீங்க மனசுக்குள்ள நம்ம ஏற்கனவே பண்ண கற்பனைகள்ல மனசுக்குள்ள உங்க மனசுல விரிகிற காட்சிகள் எதையும் சேர்த்திக்குங்க. அவங்க மலையிலிருந்து கீழே இறங்கிட்டு இருக்காங்க. கீழே பள்ளத்தாக்குல இவங்க எல்லாம் கூடியிருக்காங்க. அவங்க மேல இருக்கிறவங்க கீழே பள்ளத்தாக்கில் இருக்கிற அந்த சமவெளியில் இருக்கிற இஸ்ரேல் ஜனங்களை பார்த்துட்டு ஒரு பெரிய பெருமிதத்தோட இவன் சிக்கனாண்டா அப்படின்னு நினைச்சு அவங்க வந்துட்டு இருக்காங்க. ஆனா இப்போது என்னன்னா அவர்களுக்கு நடுவாக இந்த மேக ஸ்தம்பம் வந்து நின்றது. இந்த வந்து நின்றதுடைய ஒரு விசேஷம் என்னன்னா எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாக இருந்தது. நீங்க இடப்பக்கம் அந்த எகிப்திய சேனைகள் இருக்கிறத பாக்குறீங்க. அவர்களுக்கு வந்து என்னவா இருக்கு, கருத்த மேகங்கள் ஏதோ ஒரு இருட்டாக்கிட்ட மாதிரி அவர்களுக்கு வந்து ஒரு வெளிச்சமில்லாத அந்தகாரமாக அவர்களுக்கு இருந்தது. ஆனால் இஸ்ரவேலருக்கோ அந்த இரவை அது வெளிச்சமாக மாற்றிவிட்டது. ரொம்ப அழகான இந்த இந்த படத்தை போடுறதுக்கு சாமும் எலிசபெத் ரொம்ப சிரமப்பட்டாங்க. ஆனா தேங்க் காட் ரொம்ப ஆண்டவர் ரொம்ப அழகான ஒரு படத்தை போடுறதுக்கு உதவி செஞ்சாரு. ஏன்னா ஒரு வெளிச்சம் வர்றப்போ வெளிச்சம் எல்லா பக்கம் 360 டிகிரிலும் தான் வெளிச்சம் இருக்கும். ஆனா இந்த வெளிச்சம் விசேஷமா என்னன்னா ஒரு பக்கம் இருக்கிறவர்களுக்கு அது வெளிச்சத்தை தரவில்லை, இன்னொரு பக்கம் இருக்கிறவர்களுக்கு அது வெளிச்சத்தை கொடுக்கிற அந்த ஸ்தம்பம். அப்ப வெளிச்சத்துக்கு ஒருவேளை அந்த போக்கஸ்ல நீங்க அந்த டேபிள் லேம்ப் எல்லாம் பார்த்திருப்பீங்க. டேபிள் லேம்ப் பின்னாடி ஒரு பெரிய மூடியாட்டம் இருக்கும். அதனால என்னன்னா கூரைக்கெல்லாம் வெளிச்சம் போகாது. படிக்கிற புஸ்தகத்துக்கு மாத்திரம்தான் வெளிச்சம் வரும். இல்ல படிக்கிற அந்த விளக்கு இருக்கிற இடத்துல மாத்திரம் தான் வெளிச்சம் இருக்கும். கொஞ்சம் குறைய நீங்க அப்படி கற்பனை பண்ணிக்கிட்டா நல்லது. கீழே எகிப்திய ஜனங்களுக்கு அந்த போக்கஸ் இருக்கு, பின்னாடி இருக்கிறவர்களுக்கு அந்த மூடி இருக்கிற கவரை போல அந்த அந்தகாரமும் மேகமுமான காரியமா இருக்கு. இதுவே ஒரு பெரிய அற்புதம் பாருங்க, இல்லையா? அது எதற்கு இருக்குன்னு நம்ம 21வது வசனத்துல பாக்குறோம். 20வது வசனத்துல அது எகிப்தியருக்கு இஸ்ரவேலருக்கு அது இரவை வெளிச்சமாக்கிற்று. இதுல இன்னொரு காரியத்தையும் நம்ம ஒரு செகண்ட் பார்க்கணும். அந்த கர்த்தருடைய தூதனானவர் அப்படிங்கிறப்போ கிரைஸ்ட் அப்படின்னு நம்ம எப்படி நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கிறப்போ அதற்கான ஒரு இறையியல் காரணங்களை சொல்றாங்க. அவர் தேவத்துவத்தில் ஒருவரானவர். எப்பவும் இந்த தூதர்கள் நம்ம பழைய ஏற்பாட்டுல வர தூதர்கள்லாம் பார்க்கிறப்போ சில தூதர்கள் வந்து தங்களுக்கு ஆராதனை செய்வதை தங்களை வணங்குவதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனா கர்த்தருடைய தூதனானவர் வருகிறவர் மாத்திரம்தான் தனக்கான மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிறவர், ஆராதனையை ஏற்றுக்கொள்கிறவர். பழைய ஏற்பாட்டில் நிறைய இடத்துல ஆண்டவர் வருவார். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஆதியாகமத்துல கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகின்னு இருக்கும். அது பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை என்று சொல்லப்படுகிற காரியம் யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்ததுன்னு ஒரு வார்த்தை நம்ம வசனத்தை படிக்கிறோம் இல்லையா? அந்த வார்த்தையும் இந்த வார்த்தையும் ஆதியாகமத்துல வரக்கூடிய வார்த்தையும் ஒரே ஒரு வார்த்தை. அப்போ என்ன, அங்கேயும் அது யெஷுவாவை குறிக்கும் என்றால் இங்கே ஆபிரகாமை வந்து சந்தித்தது யெஷுவா அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்படி பல உதாரணங்களை நம்ம சொல்ல போறோம். அப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா ஆஞ்சல் ஆஃப் த எகோவா, கர்த்தருடைய தூதரானவர் என்ப யாரா இருக்க முடியுங்கிறப்போ அது நிச்சயமாக ப்ரீ இன்கார்னேட்டட் கிறிஸ்துவாக இருக்க முடியும் என்று நம்புவதற்கு நிறைய இருக்கு. நிறைய பேர் அதுக்கு எதிராக சொல்றவங்களும் இருக்காங்க. ஆனா அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவர் தான் இருந்தான்னு சொல்றதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு. அதையும் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இனி நம்ம காரியத்திற்கு வருவோம். மோசே தன் கையை நீட்டி சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். நீங்க பாருங்க, இரவை வெளிச்சமாக்கின்றிருக்கு. அடுத்த வசனத்தை பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க வந்து அந்த பின்னாடி வருகிற கர்த்தர் என்ன செய்வார் அப்படின்னு நம்ம பார்க்கிறப்போ நம்ம அந்த வசனத்துக்கு வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, அவர் வந்து பின்னாடி வராரு, அவர் பின்னாடி என்ன பண்ணுவாருங்கிறப்போ அதுக்கான பதிலை நாம் 2 வசனத்துக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போவோம். என்னன்னு கேட்டா, கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் ஸ்தம்பமான ஸ்தம்பத்தில் இருந்து, நம்ம இப்பதான் பார்த்தோம் இல்லையா, எகிப்தியர் சேனையை பார்த்து அவர்கள் இந்த வார்த்தை எல்லாத்தையுமே கவனிங்க. நம்ம
பெரும்பாலும் ஆண்டவருடைய வார்த்தை வசனங்களை பார்க்கிறப்போ நம்ம அவசர அவசரமா படிக்கிறதுனால வார்த்தைக்கு பின்பாக விரிகிற அழகான அர்த்தங்களை நாம் கவனிக்க தவறி விடுகிறோம். அவர்கள் சேனையை கலங்கடித்து, ஏன்னா இது இன்னும் நடக்கல, ஆனா அவங்க கடல் நடக்கிறப்போ அவங்க நடந்ததை இப்ப நம்ம முன்னாடியே நம்ம பார்க்கிறோம். அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கடலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். எங்கிருந்து பண்ணினாரு? ஆண்டவர் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு பின்பாக இருந்து அவர்களை வழி நடத்தும் போது அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில். இந்த வார்த்தையை கவனிங்க. இது ரொம்ப அழகான ஒரு ஒரு பரிமாணத்தை கொண்டிருக்கிற வார்த்தை. ஏன் கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில்? அதாவது விடியற் காலையில். இன்னும் சொல்ல போனா சூரியன் உதித்து வருகிற நேரத்தில். ஏன் இந்த வார்த்தையை மோசே பயன்படுத்தி இருக்கிறாரு? இதற்கு ரொம்ப அழகான ஒரு அர்த்தம் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா 8வது 9வது 10வது வாதை எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே இருளில் ராத்திரியில நடந்த ஒரு காரியம். ஞாபகம் இருக்கா அன்பானவர்களே? நீங்க அந்த ஸ்கிரீன்ல கூட போடுறாங்க, 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை. எத்தனாவது வாதம்? 9வது வாத தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கும் இல்லை. ராத்திரியில நடக்கிற ஒரு காரியம். 10வது வாதை நீங்க பாத்தீங்கன்னா என்ன நடந்தது? தலைச்சன் பிள்ளையை சங்கரிக்கிற ஒரு காரியம். அதுவும் ராத்திரியில நடந்த ஒரு காரியம். 9, 10 2 வாதைகளும் ராத்திரியில நடக்கிற ஒரு காரியம். இப்பவும் இந்த சம்பவம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா ராத்திரியில நடக்கிறதுன்னு பாக்குறோம். ஏன்னா இரவிலே அது அவர்களுக்கு அந்த வெளிச்சமாக்கிற்று அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்ப இந்த 3 காரியங்களும் அல்லது 3 மகா பெரிய காரியங்களும் ராத்திரியில் நடக்கிறதுனால எகிப்திய சேனைகள் என்ன நினைச்சாங்கன்னா, தங்களுடைய சூரிய கடவுளான ரான்னு அவங்க சூரிய கடவுளை சொல்லுவாங்க, இல்லாத இரவு நேரத்தில் அவங்க எங்க கடவுள் இல்லாத நேரத்துல உங்க கடவுள் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படி என்று சொல்லிக் கொண்டிருந்த போது, நினைத்து கொண்டிருந்த போது, இப்போது என்ன நடக்குது? அந்த இப்போ வந்திருக்கிறான் வானத்துல, கிழக்கு வெளுக்கும் ஜாமத்துல அந்த வெளியே வந்துட்டான். ஆனா அவன் வந்தது பிறகு அவன் பார்த்தது என்ன? யார் அவனை நம்பிட்டு இருந்தாங்களோ அந்த எகிப்திய சேனைகள் மடிவதை அந்த சூரியன் பார்க்கிறான். அன்பானவர்களே, நம்ம சொல்லப்படுகிற வார்த்தைகளுக்கு பின்பாக சொல்லப்படாத அர்த்தங்களை புரியும் போது ஒருவேளை எனக்கெல்லாம் மெய் செலுத்திருச்சு இதெல்லாம் படிக்கிறப்போ கேட்கிறப்போ. அதாவது இந்த வார்த்தைகளுக்கு பின்பாக சொல்லப்படாத அர்த்தங்கள், சொல்லப்படாத வார்த்தைகள். அது ராத்திரி நடந்ததை அவங்க புலம்பலை கூட அறிந்திருக்கிற கர்த்தர் இப்போது அந்த சூரிய கடவுள் அப்பதான் மெதுவா காலையில எந்திரிச்சு வானத்துல வரான். ஆனா அவர்கள் கடவுள் என்று நினைத்துக் கொண்டிருந்த அவன் கண்களுக்கு எதிராகவே என்ன நடக்குது? எகிப்திய சேனைகள் மடிகிறார்கள், அழிந்து போகிறார்கள். அப்கோர்ஸ் இது அந்த அவங்க கடந்து போன பிறகு நடக்கிற காரியம். இதை எதற்கு இப்ப நம்ம சொன்னோம்னா, இந்த ஒரு ஒரு ஒப்பீடுக்காக. அதாவது அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க கடவுள் என்ன பண்ணாரு, இந்த கடவுள் என்ன பண்றாரு, பின்புறமாக இருந்து நடத்தின கடவுள் இந்த காரியத்தை நடத்துறாரு. இங்கேயும் தன்னுடைய ஆளுமையை, தன்னுடைய என்ன சொல்றது, சர்வத்துக்கும் முற்றுமுடிய காரணமாயிருக்கிற தன்னுடைய ஆளுமையை நிரூபிக்கிறார். இங்கேயும் அந்த சூரிய கடவுள் ஒன்றும் பண்ண முடியாதுன்றபடியான ஒரு நிகழ்ச்சி நடக்கிறத பார்க்கிறோம். சரி, இனி முன்னாடி நம்ம போகலாம். மோசே தன் கையை சமுத்திரத்திற்கு நேராக நீட்டினான். நம்ம அந்த காரியத்தை தான் பார்த்தோம். அப்பொழுது கர்த்தர், அந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா மக்கள் எல்லாரும் தயவுசெய்து கவனிங்க. கர்த்தர் முழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். அன்பானவர்களே, ஆண்டவர் இயற்கையின் பல சத்துவங்களை தன்னுடைய அற்புதங்கள் நிகழ்த்த பயன்படுத்துகிற அநேக இடங்களில ஒண்ணு ஜலம் பிரிந்து போயிற்று. இந்த கீழ்காற்று எப்படி வந்திருக்க முடியும்? நீங்க பாத்தீங்கன்னா அவர் மோசே சமுத்திரத்தின் மேல் கையை நீட்டுறத பாக்குறோம். நீட்டுறப்போ நடக்கிற காரியத்தை நம்ம பார்க்கலாம். கீழ்காற்றை ஆண்டவர் அனுப்புகிறார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, அவர்கள் இருந்த இடத்தை சுற்றி வாடி இருக்கு. இதுதான் அந்த மலைப்பகுதி. அந்த மலைப்பகுதி வழியா காற்று வருகிறத இதை பாருங்க.
அதை இன்னொரு தடவை போடுங்கம்மா, அந்த வீடியோ இன்னொரு டைம் போடுங்க. இதை மியூட் பண்ணிருக்காங்க. ஆனா நீங்க இன்னைக்கு இந்த இன்வைட் இதுல பாத்தீங்கன்னா அது போதும். அப்போ இந்த மலைப்பகுதி எல்லாம் வி ஷேப்பா இருக்கிறது. அந்த வி ஷேப்புக்கு நடுவுல அந்த கீழ்காற்று வீசுகிற காரியம். அப்ப அந்த கீழ்காற்று வீசுகிற காரியம் என்னன்னா, ஒரு வகையில சொல்லப் போனா காற்றை ஒரு கற்றையாக அந்த கருநீல பரப்பின் மீது ஆண்டவர் அனுப்பும்போது அந்த காற்றின் வேகத்துல என்ன நடக்குது? அந்த தண்ணீர் பிரிகிறது. அந்த தண்ணீர் ரெண்டா பிரியுது. ஜலம் பிளந்து போயிட்டுன்னு நம்ம பார்க்கிறோம். பிளந்து போனது மாத்திரம் அல்ல, அந்த பிளந்து போனதுக்கு பிறகு அந்த இடத்திலே அந்த தண்ணீர் விலகினது நிமித்தம் ஒரு பெரிய வெட்டாந்தரை ஒன்றிற்று. அந்த வெட்டாந்தரைக்கு இரு பக்கமும் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அது கூட ஒரு ஏஐ வீடியோ ரொம்ப சிரமப்பட்டு பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவும் பாருங்க. கீழ்காற்று வீசுது அந்த தண்ணிக்கு மேல. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் இருக்கு. அதை திரும்ப போடுங்க. அந்த தண்ணி பிரிஞ்ச பிறகு அது நடுவுல சேர்வதில்ல, நடுவுல ஒரு வெட்டாந்தரை இருக்கிறத பாருங்க. இது என்னமோ ஐஸ் கியூப் நிக்க வச்ச மாதிரி இருக்குது. ஆனா அது உண்மைதான். ஏன்னா ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. அஹ் அது இரு பக்கம் அவர்களுக்கு சுவராக நின்றதுன்னு. நமக்கு இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் பார்த்திருக்கோம். எல்லாருக்கும் அதை விட்டு நம்ம மனசு இன்னும் நம்ம போகாத ஒரு காரியம். இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா, அவர்கள் இஸ்ரேல் ஜனங்கள் நடந்து போகிறப்போ இரு பக்கமும் அந்த தண்ணீர் அப்படியே ஓடிட்டு இருக்கும். ஆனா அது உறைந்த தண்ணீர் அல்ல. அந்த எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது 2 பக்கம் அந்த பக்கம் பாஞ்சிட்டு இருக்கும், இந்த பக்கம் பாஞ்சிட்டு இருக்கும். நடுவுல இவங்க இந்த வெட்டாந்தரையில் நடக்கிற காரியம். ஆனா உண்மையில் நடந்தது என்னன்னா, ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றதுன்னு பார்க்கிறோம். அப்ப என்ன அர்த்தம்? அது 2 பக்கமும் உறைந்து போயிருந்தது. இது ஒருவேளை இந்த நிகழ்ச்சி பார்க்கிற கேட்கிற அநேகருக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும். என்னப்பா கடலுக்கு நடுவுல திடீர்னு ஐஸ் ஆயிருச்சு, 2 பக்கம் ஐஸ் சுவர் ஆயிருந்து அதுக்கு நடுவுல போனாங்கன்னு ஒரு புது கதை விடுறாங்களா அப்படின்னு பல பேர் நினைக்க கூடும். ஆனா உண்மை அதுதான். அதை நம்ம நிரூபிக்க போறோம், அது ஒண்ணு. ஆனா அதற்கு முன்பாக அடுத்த அதிகாரத்துல 15வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க ஒரு தடவை நான் படிக்கிறேன் பாருங்க. அது எழுதியிருந்தா போடுங்க. இப்ப நீங்க இது என்னன்னா, மலைகள் சூழப்பட்டிருந்த இடத்துல எப்படி வாடி வழியா காற்று வருது அப்படின்னு சொல்லி அவங்க காட்டுறதை நீங்க பாக்குறீங்க. அந்த நீங்க அந்த அந்த ரோடு இருக்கு. இது கொஞ்சம் ஒரு க்ளோஸ் அப் ஷாட் மாதிரி. அது வழியா அந்த தண்ணீர் கிளியறத நீங்க பாக்குறீங்க. கிழிஞ்ச தண்ணீர் 2 பக்கமும் ஐஸாக உறைகிறது. அந்த உறைகிறது 15:8 15:8ல நீங்க பாருங்க. நீங்க அந்த 15:8 போடுங்கம்மா. இது 3 வார்த்தைகள் இருக்கு. இத பத்தி நம்ம அடுத்த வாரம் ரொம்ப விரிவா பார்க்க போறோம். ஏன்னா, இந்த இந்த வசனத்திற்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் வேறு எங்கும் பயன்படுத்தப்படாத வார்த்தைகள். ரொம்ப அழகான ப அந்த எபிரேய மொழியுடைய வளத்தை செழிப்பாக சொல்லக்கூடிய வார்த்தைகள். இந்த 3 வசனத்த பாருங்க. நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது. ஏதோ ஒரு பொருள் மாதிரி சொல்றாங்க. அடுத்த மறுபடியும் அதை வலியுறுத்துறத பாருங்க. வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது. யோசனை பண்ணி பாருங்க. தண்ணி நிமிர்ந்து நிக்குதுன்னு இருக்கு. அதை விட கடைசி வசனம் பாருங்க. ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று. இப்ப புரியுதுங்களா? பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது. இதுக்காக இன்னும் நிறைய வேதத்துல நிறைய வசனங்களை நம்ம பார்க்க முடியும். நம்ம அது எல்லாத்தையும் அடுத்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். அப்ப என்னன்னா, ஜலம் குவிந்து நின்றது. இப்ப 3 வார்த்தை பாருங்க. குவிந்து நின்றது, நிமிர்ந்து நின்றது, உறைந்து போயிற்று. அதுதான் நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கிற படம். பாருங்க. குவிந்து நின்றது, நிமிர்ந்து நின்றது, நடுக்கடலிலே உறைந்து போயிற்று. அப்போ உறைந்து போனது பிறகு அவர்கள் என்ன பண்றாங்க? வெட்டாந்தரையிலே அவர்கள் நடந்து அந்த கரையை இந்த இடத்திலிருந்து சவுதி அரேபியா அந்த பகுதிக்கு கடந்து போகிறார்கள் இஸ்ரேல் ஜனங்கள்.
அவர்கள் கடந்து போகிறப்போ நீங்க இன்னொரு காரியத்தை பாருங்க. அவங்க கடந்து போனதுக்கு அப்புறம் பின்னாடி இங்க அந்த ஸ்கிரீன்ல கூட இன்னும் நீங்க தெளிவா புரியறதுக்கு நீங்க பாருங்க. இந்த நுவையா நௌபியா பீச், நுவையா கடற்கரையில தான் அவங்க இருக்கிறாங்க. இந்த பக்கம் சவுதி அரேபியா பகுதி இருக்கு. நுவையா கடல் சுற்றி இந்த கீழ்காற்று வந்து வீசின உடனே நீங்க அக்கபா வளைகுடா மேல ஒரு கோடு வருகிறத நீங்க பாக்குறீங்க. அந்த கோட்டுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா நிறைய வாடிஸ், அந்த காற்று வர்றதுக்கு அடையாளமா அந்த கோடு இருக்கு. அந்த கோட்டு பகுதியில தான் அந்த பாயிண்ட் இருக்காங்கப்பா, அந்த இடத்தை கிராஸ் பண்றாங்க. அந்த கோட்டுக்கு இரண்டு புறமும் தான் உங்களுக்கு அந்த ஜலம் குவியலாக ஐஸ் சுவரை போல நின்றது. நீங்க அது இன்னொரு படத்தை கூட ரொம்ப அழகா நம்ம மக்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இது நீங்க உங்க புரிதலுக்காக பாருங்க. நுவையா கடற்கரை, இந்த பக்கம் மீதியான் பகுதி, அதாவது இந்த பகுதி நீங்க பாத்தீங்கன்னா இங்க அக்கபா வளைகுடா, அந்த பக்கம் அக்கபா வளைகுடா. இதுக்கு நடுவுல ஐஸ் கட்டிகளான சுவர், அந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது ஐஸ் கட்டிகளான சுவர். அந்த சைடு பாத்தீங்கன்னா பார்வோன் சேனைகள் நிற்கிறது ரொம்ப பொடியா காமிச்சிருப்பாங்க. நீங்க அந்த ஏரோ மார்க் நீங்க பின்னாடி பாக்குறீங்க, அந்த காற்று வந்த ஏரோ மார்க் பார்வோன் சேனைகளை சும்மா குறிப்பா இத்தினோண்டு இல்ல, நிறைய சேனைகள் நிக்கிறாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் இந்த பகுதியை கடந்து போய்விட்டார்கள். ரெண்டு பக்கம் ஐஸ் சுவராக நிற்க, நடுவுல வெட்டாந்தரை பகுதியிலே புதிய வாழ்க்கையை நோக்கி அவர்கள் கடந்து போகிற படம் தான் அந்த படம். அந்த படம் உண்மையாலுமே அமைப்பதற்கு மிகவும் சிரமப்பட்டாங்க. ஸ்தோத்திரம், ஆண்டவர் கிருபை செஞ்சாரு. அது வழியா நடந்து போனதுக்கு அப்புறம் என்ன காரியம் நடக்குது? இதை பார்த்த அந்த எகிப்திய சேனைகள் அவர்களும் அந்த பகுதியிலே நடக்க முற்படுகிறார்கள். பாதி தூரம் வராங்க. இந்த பாதி தூரம் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன நடக்குது நீங்க பாருங்க. அது இன்னொரு பகுதியில் கூட பார்க்கலாம். அரேபியா கடற்கரை, மீதியான் கடற்கரை நடுவுல ஒரு 10.5 மைல் கடல் மட்டத்திலிருந்து 2500. இது இன்னொரு ஆச்சரியமான காரியம் இருக்கு. இதை பத்தி நம்ம பிறகு பார்க்க போறோம். நடுவில் இருக்கிற ஓசனோகிராபில எடுத்த அடியில் இருந்த ஒரு பெரிய மண் திட்ட பத்தி நம்ம அப்புறம் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு காரியத்தை பார்ப்போம். இந்த எகிப்திய சேனைகள் ஒளியறத பார்க்கிறோம். இவங்க வெட்டாந்தரையில, இது அப்புறம் போடலாமா? இதுக்கப்புறம் இது 2 இதுக்கு அப்புறம் போடலாம். இவர்கள் கடந்து போனதை பார்த்து கொண்டிருந்த அவர்கள் என்ன பண்றாங்க? அவர்களும் உள்ளே வருகிறார்கள், நம்மளும் போயிடலான்னு. அப்போ இது 2 காரியம். அவங்களுக்கு என்ன, இவங்க வெட்டாந்தரை நடந்து போயிட்டாங்க, நாமும் நடந்து போகலாம்னு சொல்லி பார்வோன் சேனைகளோட அதே வழியில வராரு. இதே வழியில வர்றப்போ என்ன நடக்குது? நம்ம சற்று முன்பாக பார்த்தோம். அந்த மோசே கோலை எடுத்த உடனே ஜலம் திரும்பி அவர்களை அழித்து போட்டதுன்னு பார்க்கிறோம். அப்போ அவர்களை அழித்து போடுதுன்னு பார்க்கிறப்போ ஒரு காரியம். ஏன்னா பல பேர்த்துடைய சந்தேகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது கடல், அவங்க வீரர்கள் எல்லாம் கடல்ல நீச்சல் அடிச்சு பழகினவங்க தானே, அவங்க எப்படி ஒருத்தர் கூட இல்லாதபடி அழிந்து போயிருக்க முடியும் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருந்துச்சு. ஆனா என்னன்னா, இந்த நம்ம இப்பதான் பார்த்தோம் 2 பக்கம் ஐஸ் கட்டிகள் இருந்ததுன்னு. இந்த ஐஸ் கட்டிகள் அல்லது நீர்க்கட்டிகள் உருகும் போது அது சாதாரணமா தண்ணி மாதிரி வராது, உடைந்து பெருவெள்ளத்தோடு மோதும். நம்ம சுனாமியை ஞாபகத்தில் வச்சுக்கிறது நல்லது. அந்த சுனாமியில தண்ணியுடைய வேகம் இதுங்கிறது எவ்வளவு கொடூரங்கிறத பார்க்கிறோம். இது அதை விட மோசமான ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐஸ் கட்டின் 2 பக்கமும் அந்த தண்ணீர் அலைமோதி கொண்டிருக்கிறப்போ அதோடைய அழுத்தம் இந்த ஐஸ் கட்டிகளை நெருக்கி கொண்டே இருக்கும். அப்ப நெருக்கிட்டு இருக்கிறப்போ ஏதாவது ஒரு சின்ன கிராக் வழியா கொஞ்சம் கொஞ்சமா அது உடைய ஆரம்பித்திருக்கும். இந்த எகிப்திய சேனைகள் அங்க உள்ளே அதை கடக்கும் போது அது முற்றிலுமாக உடையிறப்போ அத்தனை நேரம் தேக்கி வைத்த ஒருவேளை 15 அல்லது 20 அடி உயர தண்ணீர் அவர்களை ஒரு 2-3 நிமிஷத்துல அத்தனை பேர்த்தையும் அப்படியே ஜாம் பண்ணிருக்கும். ஒரு அழகு வீடியோ கூட அவங்க போட்டாங்க. அந்த வீடியோ அது போடுங்க, நீங்க அந்த வீடியோ பாருங்க. இந்த ஜனங்கள் பாக்குறப்போ அந்த பார்வோன் சேனைகள் கடல்ல மடிந்து அவர்கள் தப்பிக்கிறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லாம ஒருவர் கூட மீதமில்லாமல் இறந்து போகிறார்கள். அவங்க எத்தனை 1000 பேர் வந்தாங்கன்னு தெரியாது. அந்த இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பெருசாவே போடுங்க. எவ்வளவு பேர் வந்தாங்கன்னு தெரியாது. ஆனால் அத்தனை பேரும் நீங்க அந்த வசனம் என்ன சொல்லிட்டு பாருங்க, அனைத்தையும் மூடிக்கொண்டது.
அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. இந்த அனைத்தையும் மூடிக்கொண்டது அப்படிங்கிறத அந்த வார்த்தைக்கு பயன்படுத்தின வார்த்தை என்னன்னா, நம்ம வாதைகள்ல பார்க்கிறப்போ பூமி அனைத்தையும் அந்த தவளைகள் மூடிக்கொண்டது அப்படின்னு நம்ம ஒரு வசனத்தை பார்த்தோம். அதுல பயன்படுத்தக்கூடிய அதே வார்த்தை இங்க பண்ணிருக்கிறாரு. அப்ப என்னன்னா, எப்படி தவளைகள் எங்கும் செத்து கிடந்ததோ அதே போல இந்த எகிப்திய சேனைகள் செத்து கிடக்கிறதை, கரைகளிலே ஒதுங்கி கிடக்கிறதை யார் பார்த்தாங்க? இந்த ஜனங்கள் பார்த்தாங்க. இவருங்க, அதாவது நம்ம இஸ்ரேல் ஜனங்கள் பார்க்கறாங்க. பார்த்து அதாவது 21வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா 31ல, கர்த்தர் எகிப்தரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்தில் அவருடைய ஊழியக்காரனிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். இப்ப அவங்க கண்ணுக்கு எதிராக ஒரு மகா பெரிய காரியத்தை பாக்குறாங்க. அவங்களுக்கு கடல் தண்ணி எங்கேயாவது ஐஸா உறைஞ்சிருக்க முடியுமா? அவர்கள் பார்த்திருப்பார்களா? ஆனா அவர்கள் பார்த்தார்கள். பார்த்தது மாத்திரம் இல்ல, அந்த தண்ணீர், அந்த ஐஸ், சொல்ல போனா ஒரு ஒரு புரிதலுக்காக வச்சுக்கிட்டா ஒரு ஐஸ் மலைன்னு சொல்லலாம். அந்த மலை சட்டென்று உடைந்து உருகி அந்த அத்தனை நேரம் தேங்கி கொண்டிருந்த அந்த பெருவெள்ளம் ரெண்டு பக்கமும் நடுவில் வந்து கொண்டிருந்த எகிப்திய சேனையை கொஞ்சம் குறைய நசுக்கி அமுத்தி ஒரு சில வினாடிகளில அவர்களை மரணிக்க வைத்தது நம்ம பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் இவங்க இந்த ஓரத்தில் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இது விடிய காலையில் நடக்கிற காரியம். அவர்களுடைய கடவுள் ராக்கு முன்னாடியே நம்ம மக்கள் எல்லாரும் இருந்து அந்த அந்த வார்த்தையை நீங்க பாருங்க. அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்போதுதான் அவங்க பண்றாங்க, பயப்படுறாங்க. அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். இவ்வளவு பெரிய அற்புதம் எங்க நடந்திருக்க முடியும்? இவ்வளவு பெரிய காரியம் எப்படி நடந்திருக்க முடியும்? ஆனா கண்ணார பார்த்தவேன்னு சொல்லி கர்த்தருக்கு பயந்து அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அன்பானவர்களே, இப்போ இந்த அற்புதத்தை பத்தி நம்ம அடுத்த வாரத்துல கூட நம்ம பார்க்க போறோம். அடுத்த வாரத்துல மோசேயுடைய பாடல் இருக்குது. அது ரொம்ப அழகான ஒரு மெய்சிலிர்க்க வச்ச ஒரு பகுதி. அந்த பகுதியை நம்ம அடுத்த வார எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். ஆனா அதற்கு முன்பாக இந்த அற்புதத்தின் சாத்தியத்தை பற்றி நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இந்த ஐஸ் வருவதற்கான சாத்தியங்கள் இந்த கீழ்காற்றினால் வந்த ஒரு காரியம்ங்கிறது பத்திரம் பார்த்தோம். அது இல்லாதபடிக்கு சமீபத்துல இந்த கடல் மட்டத்தை ஆழம் செய்தப்போ நவ்பியா கடற்கரையில ரான்வியட் அவர்கள் எடுத்த அந்த பார்வோனின் ரத சக்கரங்கள் மாத்திரமல்ல, இன்னொரு காரியத்தையும் அவங்க கண்டுபிடிச்சாங்க. இந்த நவ்பியா கடற்கரையிலிருந்து மீதியான் பகுதி கடற்கரை வரைக்கும் இருக்கிற இடத்துல ஒரு பிரிட்ஜை பார்த்தார்கள். அதாவது ஒரு மண் திட்டு. இதை நீங்க நல்லா பாருங்க. அது போடுங்க, அது பழசி போடுங்கம்மா. நவ்பியா அகபா வளைகுடா, இந்த சேவ் நவ்பியா இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் சொல்ல போனா 45 டிகிரிக்கு அந்த நடுவுல இருக்கிற மண் திட்டு இருக்கிறதே பார்க்கிறோம். 45 டிகிரிங்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா இந்த வீல் சேர்ஸ் பெரியவங்க இழக்கிறதுக்கு ஒரு ரேம்ப் போடுவாங்க இல்லையா, அது 45 டிகிரியில தான் இருக்குங்கிறது இன்னொரு சுவாரஸ்யமான தகவல். அப்போ அந்த கடலுக்குள் இறங்கும் போது அந்த திட்டுக்கு இருபுறமும் இருந்த ஆழமான கடல். ஏன்னா அந்த அக்கபா வளைகுடா ஆழமான வளைகுடாங்கிறது இன்னொரு ஆச்சரியமான ஒரு தகவல். அப்போ அந்த திட்டுக்கு இருபுறமும் ஆழமான கடல் இருக்குது. இந்த திட்டு மாத்திரம்தான், அந்த திட்டு நடுவுல வெளியே தெரும்படி இந்த கீழ்காற்று வீசும்போது திட்டு வெளியே வருது. அந்த வெளியே வந்த திட்டுல தான் இஸ்ரேல் ஜனங்கள் வெளியே போகிறார்கள். அப்போ அந்த திட்டுக்கு இரு பக்கமும் சுவரை போல பல அடி உயரத்திற்கு, சொல்லப்போனா ஒரு 20-25 அடி உயரத்திற்கு அந்த நீர்ச்சுவர்கள் நின்று இருந்திருக்க முடியும். இது ஒரு யூகம் தான். நீங்க அளந்து பார்த்தீங்களா யாரும் கேட்காதீங்க. 20-25 அடி உயரத்திற்கு அவைகள் நின்று இருக்க முடியும். அப்ப நின்று இருக்க இடத்துல மிகப்பெரிய பாதுகாப்புல இஸ்ரேல் ஜனங்கள் போயிட்டாங்க. ஆனா அதே இடத்துல இந்த எகிப்திய சேனைகள் வரும்போது அது அவர்கள் எந்த வகையிலும் தப்பிக்க இயலாததை போல அவர்கள் நசுக்குண்டு போனார்கள். அவர்கள் அழிந்து போனார்கள். அவர்கள் ஒளிந்து போனார்கள். தேவன் ஒரு வார்த்தை கடைசியில் இருக்கிற, அவர்களில் ஒருவன் கூட மிந்திருக்கவில்லை.
நிச்சயமா 600 ரதத்தோட வந்தான்னு பார்க்கிறோம். ஆயிரக்கணக்கான வீரர்களோடு வந்தான்னு பார்க்கிறோம். ஆனா அத்தனையையும் தேவன் தம்முடைய மூச்சு காற்றினால், நீங்க அடுத்த இதுல பார்க்கிறீங்க, தாளடியை பொசுக்குவதை போல அவருடைய கோபாக்கினை அவர்களை எரித்து போட்டதுன்னு நம்ம அடுத்த 15வது யாத்திரம் 15ல நம்ம பார்க்க போறோம். அப்போ நம்முடைய தேவனுடைய வல்லமை நம்ம வார்த்தைகளுக்கும் அதாவது நம்ம நினைப்பதற்கும் யோசிப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லமையுள்ள கர்த்தர் அவர். தம் ஜனங்களுக்காக இன்றைக்கும் அற்புதங்களை நிகழ்த்துகிறவர், நிகழ்த்தி கொண்டிருக்கிற கர்த்தர். எவ்வளவு அழகா இந்த பகுதி இருக்கு பாருங்க. இந்த பகுதியோட இன்னொரு சிறப்பு அந்த 15வது அதிகாரத்துல நம்ம பார்க்க போகிற மோசேயின் பாடல் தான். பெரும்பாலும் மோசேயின் பாடலை நம்ம அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம். ஆனா இனிமேல் நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்துல நானும் அப்படிதான் போயிருக்கிறேன். ஆனா அந்த 15வது பாடலை பற்றி பார்க்க ஆரம்பித்த உடனே இப்போ நான் அடிக்கடி அந்த பாடலை நான் படிக்கிறேன். அந்த அந்த 15வது அதிகாரத்தை நான் படிக்கிறேன். ஏன்னா அப்படிப்பட்ட உற்சாகத்தை தரக்கூடிய, ஒரு உத்வேகத்தை தரக்கூடிய, விசுவாசத்தை தரக்கூடிய அதிகாரம் தான் 15வது அதிகாரம். இப்பொழுது நமக்கு நேரம் அதிகமா இல்லாதனால நம்ம அடுத்த எபிசோட்ல நம்ம இந்த 15வது அதிகாரத்தை, அதன் வார்த்தையின் அழகை, அதன் செய்நேர்த்தியை, சொற்களின் ஜாலத்தை, அதுல கவிதையா இருக்கறனால கவிதைக்கான ஜாலம் உண்டு. அந்த ஜாலத்தையும் அந்த அழகையும் அந்த நேர்த்தியும் பார்த்து நம்ம நிச்சயமா ஆண்டவரை நம்ம துதிக்க போறோம். அதுவரை நம்ம இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நம்ம முடிக்க போறோம். அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி தொடங்குறப்போ ஏகப்பட்ட சோதனைகள் எங்களுக்கு வருதுங்கிறது பழகி போன ஒண்ணு. இன்னைக்கு அப்படிதான், நான் ஸ்கிரீன் எல்லாம் ஆன் பண்ணி ரெடியா இருக்கிறப்போ திடீர்னு அன்னோன் எரர்ன்னு சொல்லி ஸ்கிரீன் அப்படியே எரப்ட் ஆயிடுச்சு. அதனாலதான் உங்களுக்கு தொடங்க வேண்டிய ப்ரோக்ராம் ஒரு 5-10 நிமிஷம் டிலே ஆச்சு. நீங்க எல்லாரும் ஆன்லைன்லயே வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க பொறுமையா இருந்ததற்காக நன்றி. நீங்க இந்த நிகழ்ச்சிகளுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கங்க. இப்படியான டெக்னிக்கல் தடைகளோ, மற்ற சோதனைகளோ எதுவும் வராதபடி கர்த்தர் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்த அவருடைய விசேஷித்த கிருபை இருக்கணும். மக்களை பிளந்து இப்படி அற்புதத்தை செய்த கர்த்தர் நம்ம கர்த்தரா இருக்கிறப்போ, பிரச்சனைகள் வந்தாலும் அதை மேற்கொள்ளத்தக்கதான கிருபையும் பலத்தையும் அவர் தருவாருங்கிறதே இன்னைக்கு கரெக்டா 9:10க்கு ஆரம்பிச்சதே ஒரு சாட்சியா என் மனசுக்குள்ள நான் எடுத்துக்கிட்டேன். உண்மையா ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். நீங்க நிகழ்ச்சியை பல பேர் இதற்காக நீங்க தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கீங்க. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க நான் ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் போதே அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வரணும். ஏன்னா நாம் தேவனுடைய காரியங்களை, இதுவரை நாம் கேள்விப்பட்டிராத அவருடைய அடையாளங்களையும் அற்புதங்களை பத்தி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த அவசரமான உலகத்துல, அதுவும் சனிக்கிழமை சாயங்காலத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலையா இருக்கிறப்போ, பல பேர் இன்னைக்கு நிறைய நண்பர்கள் ஆன்லைன்ல நம்ம பார்க்கிறப்போ அதற்கேற்ற ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவாராக. அது மாத்திரம் அல்ல, நீங்க தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்காக அறிமுகப்படுத்தி வைங்க. இந்த நிகழ்ச்சியை நாங்க 2 நாள் கழிச்சு யூடியூப்ல நம்ம போடுவோம். அந்த யூடியூப்ல போடுறப்போ அந்த யூடியூபை இந்த சனிக்கிழமை பெரும்பாலும் ஊழியத்தில் இருக்கிறவங்க பார்க்க முடியாம நிலையில் இருக்கிறவங்க, நீங்க யூடியூபை பார்த்து யூடியூப்ல உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க. ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு அற்புதமானது என்பதை மட்டும் மக்களுக்கு நம்ம கொண்டு போகலாம். கொண்டு போறது நமக்கு ஒரு சந்தோஷம். அது எங்கள் மேல் விழுந்த கடன் நான் நம்புறேன். நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? பரிசுத்தமான தகப்பனே, கடலை பிளந்த கர்த்தரே, உம்முடைய உம்முடைய ஜனங்களுக்காக ஆண்டவரே, நீர் உலகம் பார்த்தறியாத அற்புதத்தை செய்த கர்த்தர் அல்லவா சுவாமி நீங்க. ஆண்டவரே, நாங்கள் நினைக்கும் போது கண்ணீரோடு உம்மை தொழுது கொள்கிறோம் ராஜா. எப்படியாக கடைசி வசனத்துல அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அதுவரை தடுமாறி கொண்டிருந்தவர்கள், தயங்கி கொண்டிருந்தவர்கள், பயந்து தடுமாறி விசுவாசத்திலே குழம்பிக் கொண்டிருந்தவர்கள் கூட கர்த்தருக்கு பயந்து என்ற ஒரு வார்த்தை பார்க்கிறோம். ஆண்டவரே, உங்கள் அற்புதங்களை பார்க்கும்போது நாங்கள் பிரமித்து போகிறோம்ப்பா. எங்கள் வாழ்க்கையிலும் பல பிரச்சனைகள் இப்படியாக நிற்கும்போது நீர் எங்களுக்கும் அற்புதங்களை செய்ய நீர் கிருபை உள்ளவராயிருக்கிறீர். அந்த ஜனங்கள் கடல் பிளக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை சுவாமி. ஆனால் கடலை பிளந்து அவர்களை விடுவிக்க செய்த கர்த்தர், உம்மை நம்பினவர்களை ஒருபோதும் கைவிடாத கர்த்தர் நீர் இருக்கிறீர் அல்லவா. இதோ இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற எங்கள் ஜனங்களுக்கு இருக்கிற பல கடல் பிரச்சனைகளை அறிவீர். கடல் பிரச்சனைகளை, அதாவது கடல் போன்ற பிரச்சனைகளை, என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்திருக்கிற பிரச்சனைகளோடு பலர் இருக்கக்கூடும் சுவாமி. ஆனால் கடலை பிளக்கிற தெய்வம் எங்கள் தெய்வமாய் இருக்கிறீர் என்ற விசுவாசத்தின் ஊற்றை, விசுவாசத்தின் நாற்றை அவர்கள் மனதிலே நான் நாட்டுகிறேன் சுவாமி. நீர் கடலை பிளக்கிற தெய்வம்,
உம் பிள்ளைகளை கைவிடாத தெய்வம் சுவாமி. எங்கள் ஒவ்வொருவரின் பேரிலும் தயவாயிரும். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும் சுவாமி. எங்களை தாழ்த்தி உங்க கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை வெறுமையாக்கி உங்க கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே, தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் நடக்க தேவருடைய கிருபையும் இரக்கமும் தயவும் எங்களை சுற்றி சூழ்ந்து இருக்கட்டும் சுவாமி. எல்லாவற்றையும் எங்கள் அன்பின் ஆண்டவர் அருள்நாதர் இயேசுவின் அற்புதமான அதிசயமான நாமத்திலே உம் பாதம் பணிந்து எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். அப்பா லோஹிம். ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, உங்க கருத்துக்களை நீங்க சொல்லலாம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஜெபம் பண்றதோடு நீங்க உங்க கருத்துக்களையும் எங்களோடு நீங்க ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப வசதியா இருக்கும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. உங்க கருத்துக்களின் நேரம். Praise the Lord, brother. I am Bobby Samuel. சொல்லுங்க பாபி, சொல்லுங்க. தேங்க்யூ. உங்களுடைய கருத்துக்கள் இன்றைக்கு சிறப்பாக இருந்துச்சு. எனக்கு இன்னும் அதாவது மேன்மேலும் இந்த பைபிளை வந்து படிச்சுட்டு இருக்கிற போது ஒண்ணு மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். யாருமே இந்த பைபிள்ல ஸ்காலர் ஆக முடியாது. இறுதி வரை அவன் மாணவனாகத்தான் இருக்க முடியும். நிச்சயமா. அப்படி மாணவன் என்கிற அடிப்படையில் இன்றைக்கு நான் இதுவரை புரிந்து கொள்ளாத ஒரு விடயத்தை நீர் எங்களுக்கு அறிய பண்ணின உங்க தயவுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்போ குழுவில் வந்து இப்போ பிரசன்ட் ஆயிருக்கிற இந்த 13 பேரும் நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன். நீங்க வந்து கர்த்தருடைய தூதனானவர் வந்து பத்தி பேசுனீங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா லார்ட் ப்ரீ இன்கார்னேட். அதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் இருக்கவே முடியாது. ஆனா ஒரு வேல்யூ ஆடட் இன்ஃபர்மேஷன் தரேன். சேட் பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வசனத்தை நான் வந்து ஆக்சுவலா நான் பதிவு செய்யறேன். அது வந்து பதிவு செய்யறதை விட நான் கடந்து போறேன். அந்த வசனத்தை மட்டும் நான் வேற யாராவது பதிவு செய்யுங்க. நான் அந்த வசனத்தை மட்டும் நான் வந்து சொல்றேன். ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16. ஆதியாகமம் 48, 15 மற்றும் 16. அருமையான வசனம். கர்த்தருடைய தூதனானவர் யார் என்பது அங்கே வந்து நம்முடைய முற்பிதாக்களில் ஒருவராகிய யாக்கோபு மிக தெளிவாக அறிந்து வைத்திருந்தான். யாக்கோபு உங்களுக்கு தெரியும், 16ஆம்ல வந்து பாத்தீங்கன்னா அவன் லாபான்ட்ட சேவிச்சு கடைசியில வந்து யாபோக்கு என்கின்ற ஒரு நதிக்கரையில வந்து ஒருவரோடு வந்து இரவு முழுவதும் வந்து ரெஸ்லிங் பண்ணுவார். ஆமா. அப்போ அந்த இடத்துல வந்து அவர் கர்த்தருடைய தூதனானவர் என்று வேதம் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. ஆனால் யாக்கோபு அதை தெளிவாக புரிந்து வைத்துக் கொண்டு கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அவன் சாகும் தருவாயில் தன்னுடைய 12 குழந்தைகளையும் ஆசீர்வதிக்கிறான். ஆசீர்வதிக்கிற போது இந்த 15ஆம் வசனத்துல அவன் என்ன சொல்றான்னா, அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய தேவனும் நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும் எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கூர்ந்து கவனிங்க. இந்த இடத்துல யாக்கோபு பயன்படுத்துற வார்த்தை பாருங்க. ஆதரித்து வந்த தேவனும் ஒரு கமா வருது. அது கூட என்ன சொல்றாரு, எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமா. இந்த மீட்டங்கிற இடத்துல ஆங்கிலத்துல ரெடீம்னு வரும். ஒரு தூதன் வந்து ரெடீம் பண்ண முடியுமா முடியாதாங்கிறது உங்களுடைய புரிதலுக்கு விட்டு விடுறேன். அப்ப இந்த தூதனானவர் யாரு? He is சாட்சாத் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் ப்ரீ இன்கார்னேட். இது வந்து என்னுடைய புரிதலை வந்து மற்ற மக்களுக்கும் நான் கற்றுக்கொண்டதே, நான் இலவசமா பெற்றதை அவங்களுக்கு இலவசமா தரணும்னு நினைச்சேன். இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, நியாயாதிபதிகளுடைய புஸ்தகத்தினுடைய 2ஆம் அதிகாரத்துல முதல் 2 வசனம் இதே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு டிவைன் பவர்ல, ஒரு கமாண்டிங் பவர்ல பேசுறாரு. அதையும் நான் வாசிக்கிறேன். ஜட்ஜஸ் 2ஆம் அதிகாரம் 1. கர்த்தருடைய தூதனானவர் கில்காலிலிருந்து போக்கீமுக்கு வந்து, நான் உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி, பாருங்க கமாண்டிங்க பேச பாருங்க, நான் உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் நான் உங்களை கொண்டு வந்து, அப்படின்னா அந்த மேகஸ்தம்பமா முன்னாடியும் பின்னாடியும் நின்னவர் யாரு? சாட்சாத் நம்மளுடைய யாவே, நம்முடைய ஜீசஸ். பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசம் நான் உங்களை கொண்டு வந்து விட்டு உங்களுடைய பண்ணின என் உடன்படிக்கைங்கிறாரு. எப்படிங்க மக்களோட உடன்படிக்கை பண்ணக்கூடியது வந்து கடவுளா மட்டும்தான் இருக்க முடியும். என் உடன்படிக்கை நான் ஒரு காலம் முறித்து போடுவதில்லை என்று கமாண்டிங்க பேசுறாரு. நான் இதை சொல்லணும்னு நினைச்சேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அருமை அருமை. உண்மையாலுமே ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன். ரொம்ப அழகான பொருத்தமான வசனங்களை நீங்க சொன்னீங்க.
உண்மையாலுமே தேங்க்யூ. தேங்க்யூ காட். கர்த்தர் நன்றி. மகிமைப்படுவாராக. தேங்க்யூ. இந்த சின்ன சந்தர்ப்பத்தை தந்ததுக்கு உங்களுக்கும் நன்றி. ஐயோ இல்ல தேவாவியான் எங்களுக்கு ரொம்ப எல்லாருக்கும் அழகான செய்தி சொன்னீங்க. ரொம்ப இந்த தேங்க்யூ. கன்சல்டேட் பண்ணீங்களே அந்த கர்த்தருடைய தூதன், அது ரொம்ப அருமையா இருந்துச்சு. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வேற சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க. கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் ஃபீபிளா இருக்கு, கொஞ்சம் இதா பேசுங்க. கம்ப்யூட்டர் அவ்வளவுதான் சவுண்ட் இருக்கு போகுது. வேற ஏதாவது மைக் பார்க்கணும். சொல்லுங்க. இப்ப பரவாயில்ல. அது அங்க கடல் ரெண்டா பிரிஞ்சது இது வரைக்கும் வெள்ளம் நினைச்சிட்டு இருந்தோம். அது உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான புதிய ஒரு இதுதான். அதை குறிச்சு நல்லா இன்னும் ஆழமா படிக்கணும்னு ஆசைப்படுறோம். அதனுடைய ஆழம் 2500 அடி கீழே ஆழம், 10 மைல் அகலம். இதெல்லாம் ஒரு சயின்டிபிக் விஷயங்கள் மட்டுமல்ல, அது எவ்வளவு ஒரு ஆச்சரியமா வழிநடத்திருக்காருங்கிறது அது அதிகமான ஒரு காரியம் தான். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுறோம். ரொம்ப புது புது காரியங்களை தெரிஞ்சுக்கிறோம், புது புது காரியங்களை படிக்கிறோம். மறுபடியும் போய் படிச்சு இது பண்ணிக்கிறோம். ரொம்ப நன்றி பிரதர். தேங்க்யூ. சூப்பர் பிரதர். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ ஸோ மச். உங்க வார்த்தைகள் எப்பவுமே உற்சாகம் விட்டது. ஹலோ பிரதர், சொல்லுங்க. கேக்குதுங்களா? கேக்குது. நல்லா இருக்கீங்களா? போன வேலை உங்களை மிஸ் பண்ணோம். போன சாட்டர்டே என்னுடைய மாமியார் அட்மிட் ஆயிட்டாங்க. இதே டைம் சாட்டர்டே அந்த நைட்டு. அதனால நான் அந்த இதுல இருந்ததுனால கொஞ்சம் கஷ்டம். ஏதாவது இனிமேல் இந்த 1 hour மாறுறதுனால இப்போ பாத்தீங்கன்னா இங்க கனடால 1 hour தள்ளி வரும். அதனால கொஞ்சம் மல்டி டாஸ்கிங் நடுவில் உங்க ப்ரோக்ராமையும் அப்படியே பார்த்துட்டு போயிட்டு தெரியுது. இந்த பேப்டிசம் பற்றி சொன்னது ரொம்ப பெருமையா இருக்கும். ஆக்சுவலாக பேப்டிசத்தை சௌதரியார் பிரசாந்தப்படுத்துறதுக்கு மேட சம்பத்தினால் கம்பெனியினாலும் அவர்களை ஊக்குவித்தார். அந்த ரெஃபரன்ஸ் கொடுத்தது ஏன்னா பேப்டிசம் அப்படின்றது இன்னைக்கு அந்த காலத்துலேயும் அதை ஒழுங்காக புரிஞ்சுக்கிறது. அது நாளைக்கு ஏற்பாட்டு இந்த காலத்துலேயும் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறதுல ஒரு நடைமுறையாக நடக்கிறாங்க. இல்லை ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிக்கு பண்ணுறாங்க. இது ஒரு அடையாளமாக இருந்தால் கூட அவர் நீ சொன்ன மாதிரி சூரிய கடவுள் அவங்களுக்கு, ஆனால் சூரியன் உதயமாகிற புதிய நாள் பெரிய பிரச்சனை முன்னாடி. ஆனால் அந்த கீழே காற்று ரொம்ப அழகாக எப்படி அது கனல் போல அதை கலக்குது. அந்த வழியாக கொண்டு வரும்போது கர்த்தர் நடத்துறாரு. ஒரு புதிய வாழ்க்கையின் ஆரம்பம். இது எப்படின்னா ஆண்டவர் வச்சு நமக்காக ஒரு ஜீவனை கொடுத்தது, அவரோடு கூட மறுக்கிறோம் 6ஆம் அதிகாரத்தை அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டார். இல்லை அவரோடு கூட அடக்கம் பண்ணிட்டு அவரோடு கூட ஜீவிக்க வேண்டும் அப்படின்னு அந்த காரியத்தை பார்த்துட்டு அவங்க இதை கிருஷ்டாந்தப்படுத்தி அருமையாக படிச்சு நல்லா இருக்கு. ஆக்சுவலாக அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு, நமக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒருவேளை பேப்டிசம் நிறைய சாதாரணமாக நினச்சிட்டு எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சாதாரணமாக அந்த பிள்ளைங்களுக்கு கிளாஸ் அட்டன் பண்ணால் போதும் இருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். அவங்க இந்த மாதிரி ஒரு அனுபவபூர்வமாக ஒரு மக்களை கர்த்தர் நடத்தி வந்ததை நான் உங்களுக்கு ஒரு அடையாளமாக காமிக்கிறேன்னு பவுலுடையார் கோட் பண்ணி. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். எலிசபெத். ஆனால் எனக்கு ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு அண்ணா. எவ்வளோதான் நம்ம இந்த அற்புதத்தை தியானித்தாலும் அதில் ஆச்சரியம் குறையாதுன்ற மாதிரி ஒரு வசனத்துலேயும் அந்த ஒரு வசனத்துலேயும் ஒரு வேர்ட்லேயுமே எவ்வளோ அற்புதத்தை பார்க்குறோம்ல. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுண்ணா. நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்கிறத பாருங்கன்னு சொல்லும்போது அந்த நின்று கொண்டுன்ற வார்த்தைக்கே அர்த்தம் நம்ம மிரியாம் நின்றுட்டு பார்த்த மாதிரி, அந்த மாதிரி பார்த்தாலே போதும் அப்படின்ற அளவுக்கு ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் பாட்டுக்கு இருங்க அப்படின்ற மாதிரி.
அது எதுவுமே அவங்க பண்ண வேணாம், என்ன பண்ணணும்னு நினைக்கும்போது எதுவுமே பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி ஆண்டவர் சொல்கிறாருல்ல. இப்போ நம்மளே வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் வரும்போது என்ன பண்ணலான்னு தான் யோசிப்போம், ஆனால் எதுவுமே பண்ண வேணான்றது தான் ஆண்டவரோட ஆலோசனையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆமென் நான் ஆமென் எடுத்துக்கிறேன். கரெக்ட். நிறைய தருணங்கள் அதுதான். நாம் நின்று கொண்டு அவர் அவர் விடுதலையை பார்க்கணும். கரெக்ட். ஆமாண்ணா. அப்புறம் வந்து ஆண்டவர் அந்த ரட்சிப்பை பாருங்கள்னு முதல் முறையாக ரட்சிப்புன்ற வார்த்தை வேதத்தில் வருதுன்னு அது சொன்னீங்கல்ல. ஆவி மாத்திரமல்ல, சரீரமும் ஜீவனும் காக்கப்படுதுன்றது அதுதான் வந்து விசேஷமான பாதுகாப்பு அப்படின்றது எனக்கு ரொம்ப அது ரொம்ப சந்தோஷமா இருந்ததுண்ணா. ஏன்னா அவங்க யாருமே வந்து வந்து சேராம இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எல்லாருமே பாதுகாக்கப்பட்டார்கள். அதே மாதிரி எகிப்திய சேனை வந்து ஒருவனாகிலும் மீந்திருக்கவில்லைன்ற அளவுக்கு ஆண்டவர் வந்து கிளீனாக அவங்கள எல்லாரையுமே வைப் அவுட் பண்ணிட்டார். இனி அவங்கள காணவே மாட்டீங்கன்ற மாதிரி. அது அது எவ்வளோ ஆச்சரியமாக இருந்ததுன்னு அது வார்த்தையில் சொல்லவே முடியலன்னா. ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதே மாதிரி அந்த கடலுக்குள்ளே வந்து அவங்க நடந்த பகுதி மட்டும் மேடாக இருந்ததுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொன்னீங்களேண்ணா. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அநேகருக்கு அதை சொல்லணும், அதை தெரியப்படுத்தணும், நம்ம யங்கர் ஜென்ரேஷனுக்கு அதை தெரியப்படுத்தணும்னு நான் கண்டிப்பா ஆசைப்படுறேன். அடுத்த தலைமுறைக்கு இந்த செய்திகள்லாம் கொண்டு போகணும். கண்டிப்பா ஆமாண்ணா, எல்லாரும் கதை மாதிரி நினச்சிக்க கூடாது. ஒரு 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 ஃபேபிள் மாதிரி, ஒரு மித்து மாதிரி இல்லாம இதெல்லாம் 100க்கு 100 நடந்த காரியம், விஞ்ஞானத்தினாலையும் நம்ம பார்க்க முடியற காரியங்கிறது வந்து அடுத்த தலைமுறைக்கு போய் சேரணும். ஆமாண்ணா. அப்பதான் ஆண்டவருடைய அந்த வித்தியாசமான ஒரு மகத்துவத்தை அவங்க புரியறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஆமாண்ணா. அதே மாதிரி நீங்க சொன்னீங்களா, நான் மேகஸ்தம்பமும் விலகி பின்னாடி போனது, தேவதூதனானவரும் விலகி பின்னாடி போனாருன்னு. அது வந்து அந்த ரெண்டு பேருமே வந்து ரெண்டு பேரும் சேர விடாம பாதுகாத்ததுன்ற மாதிரி. அதாவது எகிப்தியருக்கு இருளா இருந்தது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிச்சமா இருந்தது. அப்பதான் நான் யோசிச்சேன்னா, ஏன்னா இது பில்லர் ஆஃப் கிளவுடு வேற, இது தேவதூதனானவர் வேற. பட் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிக்கிறாங்க. அவங்களுக்கு இருட்டை கொடுக்குது, இவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்குதுன்னு போது அந்த வெளிச்சமா இருந்தது வந்து ஜீசஸ் அப்படின்ற மாதிரி நான் நினைச்சேன். ஆமா, ஆண்டவருடைய ஒரு மகத்துவம் தான் அந்த ஏன்னா வெளிச்சத்துக்கான அவர் தானே மெய்யான ஒளி. ஸோ இவங்களுக்கு வெளிச்சம் கிடைக்குது, இவங்களுக்கு வந்து அந்த மேகத்து மூலமா அவங்களுக்கு இருள் கிடைக்குது அப்படின்ற மாதிரி அண்ணா. சூப்பர்மா, சூப்பர் சூப்பர். ரொம்ப அருமையா இருந்துச்சு அண்ணா. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் கிருபை செஞ்சார். இந்த டெக்னிக்கல் ஃபிளா ஏற்பட்ட உடனே ஐயோ என்ன ஆண்டவரே, மக்கள் காத்திருப்பாங்களேன்னு ஒரு இது இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் கிருபையா அதை வந்த வேகத்துல சரி பண்ணிட்டாரு. சாம், நம்ம பேசணுன்னே கண்ட்ரோல் பண்ணி முடிக்கலாம். நம்ம ஏற்கனவே ரொம்பவே நல்லா இருந்தது. நான் வழக்கம் போல ரொம்ப டெப்தா எடுத்தீங்க. ஒவ்வொரு அந்த வார்த்தைகள்லாம் அதுக்கான அர்த்தங்கள்லாம் சொல்லி ரொம்ப இதா டீட்டெயில்டா எடுத்தீங்க. சயின்டிபிக் ரீசன்ஸ் அது எல்லாமே சொல்லியிருந்தீங்க. நல்லா இருந்தது. நான் எல்லாமே புதுசு தமிழ்ல இதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்ததுண்ணா. நிறைய கத்துக்கிறோம் இதுல இருந்து. பிரேக் பண்ணி முடிக்கலாம். சாம், ஏதோ பட்டம் கடிக்கிறாங்க அந்த சவுண்ட். ஆனா ஜபம் பண்ணி முடிச்சிடலாம். ஆமா ஜபம் பண்ணி சொல்லுங்க. பண்ணி நாளாச்சு. வின்சன் பிரதர் இருக்கீங்களா? ப்ரே பண்ணுங்க பிரதர், ப்ரே பண்ணி கண்ட்ரோல் பண்ணுங்க. கிருபை இருக்கும் நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேளை ராஜாவை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் புரிந்து கொள்வதற்கு அநேக சந்தர்ப்பத்தை தேவனை கர்த்தர் தந்து வர்றீங்க. இந்த நாளில் கூட சகோதரர் மூலமா எங்களுக்கு கிடைத்த நல்ல வாக்கியங்களுக்காக நன்றி சாமி. தேவன் அவருக்கு கொடுத்த அறிவுக்காக, ஞானத்திற்காக, ஆண்டவர் எடுக்கிற முயற்சிகளுக்காக தேவனே நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல உடல் சுகம் பலத்தை தாங்கப்பா. அநேக புத்தகங்களை அவர் ஆண்டவரை படித்து, ஆராய்ச்சிகளை படித்து, எங்களுக்கு சாதாரண மக்களுக்கான எங்களுக்கு ஆண்டவரை தெளிவான ஒரு விளக்கத்தை தந்து, இந்த வேதத்தை ஆராய்வதற்கும் வேதத்தை ஆழமாக படிப்பதற்கும் ஒரு உந்துதல் சக்தியா இருப்பதற்காக தேவனை நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். இதன் மூலமாக நிறைய காரியங்களை தெரிந்து கொண்டு அதை அப்படியே விட்டுவிடாதபடி இன்னும் ஆழமாக நாங்கள் கற்றுக்கொள்ளவும், நாங்கள் கற்றுக்கொள்வது மட்டுமல்லாது அநேகருக்கு இதை தெரியப்படுத்தும், அநேகரை இதை கொண்டு வரவும், அனைவரை நாங்கள் கிடைக்கிற சந்தர்ப்பத்திலெல்லாம் இதை குறித்து நாங்கள் பேசவும் தேவனை கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். கர்த்தாவே, அனைவரே இந்த பகுதியில வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனை கர்த்தர் ஆசீர்வதிங்க. குறிப்பா நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட உங்கள் பிள்ளைகளுக்காக நன்றி சாமி. வரை தடைப்பட்ட மக்களையும் கூட அழைத்து வாங்கப்பா.
இப்படி மாறாத கிருபை இருக்கட்டும். அது மாதிரி உதவி செய்த எலிசபெத்துக்காக, சாம் பிரதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளுக்கு கொடுத்த ஞானத்திற்காக நன்றி சுவாமி. தடையில்லாத இப்படி தேவனை கர்த்தர், நீங்க தடைகளை தாண்டி போகிற கர்த்தர் என்பதை நாங்கள் இந்த நாளிலே புரிந்து கொண்ட ராஜா. எவ்வளவு தடை இருந்தாலும் அதை நல்லபடியாக நடத்துவதற்கு தேவன் உதவி செய்ய வல்லவராக இருப்பதை நன்றி கர்த்தாவே. ஆண்டவர், இதற்காக நாங்கள் அணிதினமும் ஜெபிக்கவும், இதற்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட்டு அது ப்ரிப்பேர் பண்ணி வரவும் தேவனை கர்த்தர் உதவி செய்யுங்க. வந்திருந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. சகோதர குடும்பத்திற்காக செபிக்கிறோம். அனைவருடைய மாறாத அன்பும் கிருபை அவர்கள் மேல் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். தேங்க்யூ. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த உங்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளும் தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டுருங்க. மறுபடியும் நம்ம ஆண்டவருக்கு சுத்தமானால் அடுத்த வாரத்துல எபிசோட் 22ல நம்ம எல்லாரும் இணையலாம். ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. குட் நைட்.